For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். இரண்டாம் உலகப் போர் வேர்ல்ட் வார் 2. இரண்டாம் உலகப் போர் என்பது 1939 முதல் 1945 வரை நடந்த உலகளாவிய இராணுவ மோதல் ஆகும். இது மனித வரலாற்றிலேயே மிக கொடூரமான போராக கருதப்படுகிறது. காரணங்கள்: வெர்சைல்ஸ் உடன்படிக்கை ட்ரீட்டி ஆஃப் வெர்சாய், முதலாம் உலகப் போருக்குப் பிறகு ஜெர்மனிக்கு விதிக்கப்பட்ட கடுமையான நிபந்தனைகள். அடால்ஃப் ஹிட்லர் நாசிசம், ஜெர்மனியில் நாசி கட்சி எழுச்சி பெற்று ஆக்கிரமிப்பு கொள்கையை முன்னெடுத்தது. ஃபாசிசம், இத்தாலியில் முசோலினியின் விரிவாக்கக் கொள்கை. ஜப்பானின் விரிவாக்கம், ஆசியா மற்றும் பசிபிக் பகுதியில் ஆதிக்கம் செலுத்தும் நோக்கம். சமரசக் கொள்கையின் தோல்வி, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகள் ஹிட்லரின் விரிவாக்கத்தை தடுக்க இயலாமை. முக்கிய நிகழ்வுகள்: 1939 செப்டம்பர் 1 ஜெர்மனி போலந்தை தாக்கியது, போர் தொடங்கியது. 1940 ஜெர்மனி பிரான்ஸை கைப்பற்றியது. 1941 ஜெர்மனி சோவியத் ஒன்றியத்தை தாக்கியது. ஜப்பான் பேர்ல் ஹார்பர் மீது தாக்குதல், அமெரிக்கா போரில் சேர்ந்தது. 1942 முதல் 1943 வரை ஸ்டாலின்கிராட் போரில் ஜெர்மனி தோல்வி. 1944 தி நொமண்டி இன்வேஷன் மூலம் கூட்டுப்படைகள் மேற்கு தரப்பில் முன்னேறின. 1945 மே 8 ஜெர்மனி சரணடைந்தது. 1945 ஆகஸ்ட் அமெரிக்கா ஹிரோஷிமா, நாகசாகி மீது அணுகுண்டு வீசினது. 1945 செப்டம்பர் 2 ஜப்பான் சரணடைந்தது, போர் முடிந்தது. விளைவுகள்: சுமார் 7 கோடி உயிரிழப்புகள், பொதுமக்கள், படைவீரர்கள் உள்பட. ஐக்கிய நாடுகள் சபை யுனைடெட் நேஷன்ஸ் 1945 இல் அமைக்கப்பட்டது. கோல்ட் வார் குளிர்போர் தொடக்கம், அமெரிக்கா விஎஸ் சோவியத் ஒன்றியம். ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் விடுதலை இயக்கங்கள் வேகமடைந்தன. ஜெர்மனி கிழக்கு மற்றும் மேற்காக பிரிக்கப்பட்டது. அணு ஆயுத காலம் தொடங்கியது. இரண்டாம் உலகப் போரின் காரணங்களும் விளைவுகளும். இரண்டாம் உலகப் போர் 1939 முதல் 1945 வரை மனித வரலாற்றில் மிகவும் அழிவுகரமான மற்றும் பரவலான போராகும். இது முதல் உலகப் போரின் முடிவிலேயே தொடங்கப்பட்ட ஒரு தொடர் நிகழ்வுகளின் உச்சக்கட்டமாகும். இதற்கான காரணங்களையும் உலக அரங்கில் அது ஏற்படுத்திய விளைவுகளையும் விரிவாக காணலாம். பகுதி 1. போருக்கான முக்கிய காரணங்கள். காசஸ். இரண்டாம் உலகப் போர் வெடிக்க ஒரு காரணம் மட்டும் இல்லை, பல காரணிகள் ஒன்றிணைந்து இந்த வெடிமருந்து கிடங்கை உருவாக்கின. வெர்சாய்ஸ் உடன்படிக்கையின் தோல்வி. ஃபெயிலியர் ஆஃப் ட்ரீட்டி ஆஃப் வெர்சாய். முதல் உலகப் போரின் முடிவில் ஜெர்மனியின் மீது திணிக்கப்பட்ட இந்த ஒப்பந்தம் மிகவும் கடுமையானது. ஜெர்மனியின் நிலப்பகுதிகள் பறிக்கப்பட்டன, இராணுவம் குறைக்கப்பட்டது மற்றும் தாங்க முடியாத போர் இழப்பீடு விதிக்கப்பட்டது. இது ஜெர்மன் மக்களிடம் பழிவாங்கும் உணர்வை தூண்டியது. ஹிட்லர் இந்த ஒப்பந்தத்தை கிழித்தெறிவதையே தனது முக்கிய கொள்கையாக கொண்டார். பாசிசம் மற்றும் நாசிசத்தின் எழுச்சி. ரைஸ் ஆஃப் ஃபாஷிசம் அண்ட் நாட்சியிசம். ஜனநாயகத்தின் தோல்வியால் சர்வாதிகாரிகள் உருவானார்கள். ஜெர்மனி. ஹிட்லர் ஆரிய இனமே உயர்ந்தது என்றும் உலகை ஆள ஜெர்மனிக்கு உரிமை உண்டு என்றும் முழங்கினார். இத்தாலி. முசோலினி பண்டைய ரோமானிய பேரரசை மீண்டும் உருவாக்க விரும்பினார். ஜப்பான் ஆசியாவில் தனது ஆதிக்கத்தை விரிவுபடுத்தி சீனாவை கைப்பற்ற துடித்தது. சர்வதேச சங்கத்தின் தோல்வி. ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ். உலக அமைதியை காக்க உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு பல்லில்லாத பாம்பாக இருந்தது. ஜப்பான் மஞ்சூரியாவையும் இத்தாலி எத்தியோப்பியாவையும் ஆக்கிரமித்தபோது இந்தச் சங்கத்தால் கண்டிக்க மட்டுமே முடிந்தது, தடுக்க முடியவில்லை. அமெரிக்கா இதில் இணையாதது இதன் மிகப்பெரிய பலவீனமாக அமைந்தது. தாஜா பண்ணும் கொள்கை. பாலிசி ஆஃப் அப்பீஸ்மெண்ட். இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் செய்த மிகப்பெரிய தவறு இது.
ஹிட்லர் ஒவ்வொரு நாடாக கைப்பற்றியபோது ஆஸ்திரியா, செக்கோஸ்லோவாக்கியா இத்தோடு விட்டுவிடுவார் என்று நம்பி அமைதியாக இருந்தனர். இது ஹிட்லரின் துணிச்சலை அதிகரித்தது. உடனடி காரணம் போலந்து படையெடுப்பு, இன்வேஷன் ஆஃப் போலண்ட். 1939 செப்டம்பர் 1 அன்று ஹிட்லர் போலந்து நாட்டின் மீது மின்னல் வேக தாக்குதலை பிளிட்ஸ்கிரீக் தொடுத்தார். இனிமேலும் பொறுக்க முடியாது என்று இங்கிலாந்தும் பிரான்சும் ஜெர்மனி மீது போர் அறிவித்தன. இரண்டாம் உலகப் போர் தொடங்கியது. பகுதி 2. போரின் விளைவுகள், எஃபெக்ட்ஸ். இந்த போர் உலக வரைபடத்தையும் அரசியல் ஒழுங்கையும் அடியோடு மாற்றியது. மாபெரும் உயிர்ச்சேதம், மாசிவ் ஹியூமன் காஸ்ட். இதுவே வரலாற்றின் மிக கொடூரமான போர். சுமார் 6 கோடிக்கும் அதிகமான மக்கள், உலக மக்கள் தொகையில் 3 விழுக்காடு உயிரிழந்தனர். ஹோலோகாஸ்ட், ஹாலோகாஸ்ட். ஹிட்லரின் நாசி படைகளால் 60 லட்சம் யூதர்கள் விஷவாயு முகாம்களில் படுகொலை செய்யப்பட்டனர். வல்லரசுகளின் மாற்றம், ஷிஃப்ட் இன் பவர். ஐரோப்பாவின் ஆதிக்கம் முடிவுக்கு வந்தது. பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகியவை பொருளாதார ரீதியாகச் சிதைந்தன. அமெரிக்கா, USA மற்றும் சோவியத் யூனியன் USSR ஆகிய 2 புதிய சூப்பர் பவர்ஸ் நாடுகள் உலகின் எஜமானர்களாக உயர்ந்தன. பனிப்போர், தி கோல்ட் வார். போர் முடிந்தவுடனேயே உலகம் 2 சித்தாந்த முகாம்களாக பிரிந்தது. அமெரிக்கா தலைமையில் முதலாளித்துவ முகாம், சோவியத் யூனியன் தலைமையில் கம்யூனிச முகாம். இவர்களுக்குள் நடந்த மறைமுகப் போரே பனிப்போர். அணுயுகத்தின் ஆரம்பம், த நியூக்ளியர் ஏஜ். ஜப்பானின் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி நகரங்கள் மீது அமெரிக்கா அணுகுண்டுகளை வீசியது. இது போர் முறையையே மாற்றியது. மனிதகுலம் தன்னைத்தானே அழித்துக்கொள்ளும் ஆயுதத்தை கண்டுபிடித்த அச்சம் உருவானது. ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கம், பர்த் ஆஃப் அன். சர்வதேச சங்கத்தின் தோல்வியிலிருந்து பாடம் கற்று 1945 இல் ஐக்கிய நாடுகள் சபை, யுனைடெட் நேஷன்ஸ் உருவாக்கப்பட்டது. உலக அமைதியை பாதுகாப்பதே இதன் நோக்கம். காலனித்துவத்தின் முடிவு, டீகாலனைசேஷன். ஐரோப்பிய நாடுகள் போரினால் வலுவிழந்ததால் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் உள்ள தங்கள் காலனிகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியவில்லை. இந்தியா, இலங்கை, பர்மா போன்ற நாடுகள் சுதந்திரம் பெற்றன. முடிவுரை: இரண்டாம் உலகப் போர் தீமைக்கும் நாசிசம் நன்மைக்கும் ஜனநாயகம் இடையிலான போராகச் சித்தரிக்கப்பட்டாலும் அதன் விளைவுகள் ஒரு புதிய வகையான அரசியல் பதற்றத்தை பனிப்போர் உருவாக்கின. வேர்ல்ட் வார் 2 காசஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ். இரண்டாம் உலகப் போரின் காரணங்களும் விளைவுகளும். வேர்ல்ட் வார் 2 was a complex global conflict with multiple causes and far-reaching consequences. இரண்டாம் உலகப் போர் என்பது பல காரணங்களையும் தொலைநோக்கு விளைவுகளையும் கொண்ட ஒரு சிக்கலான உலகளாவிய மோதலாகும். Causes: Treaty of Versailles. The treaty imposed harsh penalties on Germany after World War I. It led to economic distress, political instability, and widespread resentment. This contributed to the rise of Adolf Hitler and the Nazi Party. வெர்சாய்ஸ் ஒப்பந்தம். முதலாம் உலகப் போருக்குப் பிறகு ஜெர்மனிக்கு கடுமையான தண்டனைகளை வெர்சாய்ஸ் உடன்படிக்கை விதித்தது. இதனால் ஜெர்மனில் பொருளாதார நெருக்கடி, நிலையற்ற அரசியல் மற்றும் பரவலான அதிருப்திக்கு வழிவகுத்தது. இந்த சூழ்நிலை அடால்ஃப் ஹிட்லர் மற்றும் நாசி கட்சியின் எழுச்சிக்கு காரணமாகியது. Rise of totalitarian regimes. Authoritarian regimes in Germany, Italy, and Japan, fueled by ideologies of nationalism, militarism, and expansionism, played a significant role in the lead up to the war. சர்வாதிகார ஆட்சிகளின் எழுச்சி, தேசியவாதம், இராணுவவாதம் மற்றும் விரிவாக்கவாதத்தின் சித்தாந்தங்களால் தூண்டப்பட்ட ஜெர்மனி, இத்தாலி மற்றும் ஜப்பானில் சர்வாதிகார ஆட்சிகள் போருக்கு முன்னதாக குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தன. Appeasement policy. The policy of agreeing to aggressive demands to avoid war made leaders like Hitler more bolder. சமரச கொள்கை. appeasement policy. போரை தவிர்ப்பதற்காக ஆக்ரோஷமான கோரிக்கைகளுக்கு உடன்படும் கொள்கை ஹிட்லர் போன்ற தலைவர்களை மேலும் துணிச்சலானவர்களாக மாற்றியது.
Economic instability. The Great Depression of the 1930s created economic disorder, social unrest, and increased support for extremist ideologies. நிலையற்ற பொருளாதாரம் economic instability. 1930களின் பெரும் மந்தநிலை கிரேட் டிப்ரெஷன் பொருளாதார சீர்குலைவு, சமூக கலக்கம் மற்றும் தீவிரவாத கொள்கைகளுக்கு அதிக ஆதரவை ஏற்படுத்தியது. Militarization and arms race. The buildup of military forces and the glorification of war created an aggressive atmosphere. இராணுவமயமாக்கல் மற்றும் ஆயுதப் போட்டி. Militarization and arms race. பெருமளவில் இராணுவத்தை வளர்த்தல், போரை புகழ்வித்தல் ஆகியவை தாக்குதல் சூழ்நிலையை உருவாக்கின. Expansionist ideologies and nationalism. The belief that nations were superior and should expand their land and power led to aggressive foreign policies. விரிவாக்க கொள்கைகள் மற்றும் தேசியவாதம். Expansionist ideologies and nationalism. நாடுகளின் மேன்மை மற்றும் அவர்களின் பரப்பை விரிவாக்க வேண்டும் என்ற நம்பிக்கை தாக்குதல்மிகு வெளிநாட்டு கொள்கைகளுக்கு வழிவகுத்தது. Consequences. Massive loss of life. Over 70 million people died in the war, including millions of civilians and prisoners of war. விளைவுகள். Consequences. மாபெரும் உயிரிழப்பு. Massive loss of life. சுமார் 7 கோடி மக்கள் போரில் உயிரிழந்தனர். இதில் பொதுமக்களும் போர்க்கைதிகளும் அடங்குவர். Defeat of Axis powers. Germany, Italy, and Japan were defeated, and their leaders were held accountable for war crimes. அச்சுத்தரப்பின் தோல்வி. Defeat of Axis powers. ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகியவை தோற்கடிக்கப்பட்டன, அவர்களின் தலைவர்கள் போர்க்குற்றங்களுக்கு பொறுப்பேற்றுக்கொள்ளச் செய்யப்பட்டனர். Emergence of superpowers. The United States and the Soviet Union emerged as superpowers, setting the stage for the Cold War. மாபெரும் சக்திகளின் எழுச்சி. Emergence of superpowers. அமெரிக்கா மற்றும் சோவியத் ஒன்றியம் பெரும் சக்திகளாக உருவெடுத்து குளிர்போருக்கான மேடையை அமைத்தன. Formation of the United Nations. The UN was established to promote peace, security, and cooperation among nations. ஐக்கிய நாடுகள் அமைப்பு. Formation of the United Nations. உலக அமைதி, பாதுகாப்பு மற்றும் நாடுகளுக்கிடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் ஐநா உருவாக்கப்பட்டது. Decolonization. The war accelerated the process of decolonization, as European empire began to dissolve. காலனித்துவ ஒழிப்பு. Decolonization. போருக்கு பிந்தைய காலத்தில் ஐரோப்பிய பேரரசுகள் சிதைந்ததால் விடுதலை இயக்கங்கள் வேகமடைந்தன. Cold War tensions. The ideological differences between the United States and the Soviet Union led to the Cold War, a decades-long period of tension and competition. குளிர்போர் பதற்றம். Cold War tensions. அமெரிக்கா மற்றும் சோவியத் ஒன்றியத்துக்கிடையிலான கருத்தியல் வேறுபாடுகள் குளிர்போரை உருவாக்கின. இது பல தசாப்தங்களாக நீண்ட பதற்றமும் போட்டியுமான காலமாக இருந்தது. ஹிட்லர் ஒரு வில்லன் அல்லது ஹீரோ? இந்த முன்மொழிவுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் வாதிடுங்கள். இந்த விவாதம் வரலாற்று ரீதியாக மிகவும் சிக்கலானது. ஹிட்லரை ஒரு ஹீரோ என்று அழைப்பது மனிதநேயத்திற்கு எதிரானது என்றாலும் 1930களில் ஒரு சராசரி ஜெர்மன் குடிமகனின் பார்வையில் அவர் ஏன் ஒரு தேசிய மீட்பராக நேஷனல் சேவியர் பார்க்கப்பட்டார் என்பதை புரிந்துகொள்வது அவசியம். அதே சமயம் உலக வரலாற்றின் பார்வையில் அவர் ஏன் நூற்றாண்டின் மிகப்பெரிய வில்லனாக கருதப்படுகிறார் என்பதையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். வாதம் 1. ஹிட்லர் ஒரு ஹீரோ. 1930களின் ஜெர்மன் தேசியவாத பார்வையில் ஜெர்மனி முதல் உலகப் போருக்கு பின் சந்தித்த அவமானங்களிலிருந்து மீட்டெடுக்க வந்த ஒரு தேசிய தலைவராக ஹிட்லர் பார்க்கப்பட்டார். பொருளாதார மீட்பர். 1929இல் ஜெர்மனியில் 60 லட்சம் பேர் வேலையில்லாமல் இருந்தனர். ஹிட்லர் ஆட்சிக்கு வந்த சில ஆண்டுகளில் சாலை பணிகள், ஆட்டோபான் மற்றும் ஆயுத தொழிற்சாலைகள் மூலம் அனைவருக்கும் வேலை வழங்கினார். வேலையும் சோறும், ஒர்க் அண்ட் பிரெட் என்ற அவரது வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது. வறுமையில் வாடிய மக்களுக்கு அவர் கடவுளாக தெரிந்ததில் வியப்பில்லை. வெர்சாய்ஸ் ஒப்பந்தத்தை உடைத்தவர். ஜெர்மனியின் கௌரவத்தை சிதைத்த வெர்சாய்ஸ் ஒப்பந்தத்தை அவர் கிழித்தெறிந்தார். இழந்த நிலங்களை ரைன்லாந்து மீட்டார். ஜெர்மனியின் இராணுவத்தை மீண்டும் வலிமையாக்கினார். இது ஜெர்மன் மக்களிடம் இழந்த சுயமரியாதையை மீட்டெடுத்தது. நிலையான ஆட்சி.
வைமர் குடியரசின் காலத்தில் தினமும் கலவரங்களும் அடிக்கடி ஆட்சி மாற்றங்களும் நடந்தன. ஹிட்லர் அந்தச் சூழலை மாற்றி ஒரு உறுதியான, நிலையான சர்வாதிகாரமாக இருந்தாலும் ஆட்சியை வழங்கினார். தொழில்நுட்ப வளர்ச்சி. மக்களுக்கான கார் வால்க்ஸ்வாகன் திட்டம் மற்றும் ஜெர்மனியின் உள்கட்டமைப்பு வளர்ச்சி ஆகியவை அவரது காலத்தில் வேகம் எடுத்தன. வாதம் 2. ஹிட்லர் ஒரு வில்லன். மனிதநேயம் மற்றும் உலக வரலாற்றின் பார்வையில் மேற்கூறிய சாதனைகள் அனைத்தும் ஒரு மாபெரும் கல்லறையின் மீது கட்டப்பட்டவை. மனிதகுலத்திற்கு அவர் இழைத்த தீங்குகள் மன்னிக்க முடியாதவை. இனப்படுகொலை த ஹாலோகாஸ்ட் வரலாற்றிலேயே மிகவும் திட்டமிடப்பட்ட கொடூரமான படுகொலை இதுதான். 60 லட்சம் யூதர்கள், லட்சக்கணக்கான நாடோடிகள், ரோமனி மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசியல் எதிரிகள் விஷவாயு முகாம்களில் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ் கொல்லப்பட்டனர். மனித உயிர்களுக்கு மதிப்பளிக்காத ஒரு தலைவர் ஒருபோதும் ஹீரோவாக இருக்க முடியாது. ஜனநாயகத்தின் எதிரி. பேச்சு சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் மற்றும் தனிமனித உரிமைகளை முழுமையாக நசுக்கினார். எதிர்த்தவர்கள் அனைவரும் இரகசிய போலீசாரால் கஸ்டாப்போ வேட்டையாடப்பட்டனர். போர் வெறியார். தனது ஆதிக்க வெறிக்காக 2ஆம் உலகப் போரை தொடங்கி வைத்தார். இதன் விளைவாக உலகம் முழுவதும் சுமார் 6 கோடிக்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்தனர். ஐரோப்பாவே இடிபாடுகளானது. ஜெர்மனியின் அழிவு. அவர் ஜெர்மனியை மீட்பதாகச் சொன்னார், ஆனால் இறுதியில் ஜெர்மனியை 2 துண்டுகளாக உடைத்து அந்நிய நாடுகளின் ஆக்கிரமிப்பிற்கு ஆளாக்கி முழுவதுமாக அழித்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். முடிவுரை வேர்டக்ட். ஹிட்லரை மதிப்பிடும்போது நாம் திறமை, அபிலிட்டி மற்றும் அறம், மொராலிட்டி இரண்டையும் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். நிர்வாகத் திறமையில் அவர் ஒரு காலத்தில் ஜெர்மனியை மீட்டெடுத்தது உண்மைதான். அதனால் ஜெர்மன் மக்கள் அவரை தங்களின் ஹீரோவாக நம்பினர். அறத்தின் அடிப்படையில் அவர் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களை செய்த ஒரு கொடூரமான சர்வாதிகாரி. தீர்ப்பு. ஒரு நல்ல தலைவன் என்பவன் நாட்டை முன்னேற்றுபவன் மட்டுமல்ல, மனித உயிர்களை மதிப்பவனாகவும் இருக்க வேண்டும். அந்த வகையில் ஹிட்லர் தற்காலிகமாக ஒரு ஹீரோ போல தோன்றினாலும் வரலாற்றின் நிரந்தர பக்கங்களில் அவர் ஒரு மாபெரும் வில்லன் மட்டுமே. ஹிட்லர் இஸ் a villain or hero? Are you the case for and against the proposition? ஹிட்லர் ஒரு வில்லன் அல்லது ஹீரோ? இந்த முன்மொழிவுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் வாதிடுங்கள். For the proposition, heroic image of Hitler, nationalist leader. Hitler restored German pride after the dishonor of the Treaty of Versailles and gave people hope. தேசியவாதத் தலைவர். வெர்சைல்ஸ் உடன்படிக்கையால் ஏற்பட்ட அவமானத்திற்கு பிறகு ஜெர்மனியின் பெருமையை மீட்டார், மக்களுக்கு நம்பிக்கை அளித்தார். Economic revival. He reduced unemployment, built infrastructure, roads, industries, and revived the economy during the Great Depression. பொருளாதார மீட்பு. வேலையில்லாமையை குறைத்தார், சாலை, தொழிற்சாலை போன்ற அடிப்படை வசதிகளை மேம்படுத்தினார், பெரிய மந்தநிலையின்போது பொருளாதாரத்தை மீட்டார். Discipline and order. Hitler brought strict law, order and discipline. He brought political stability in Germany. ஒழுக்கமும் ஒழுங்கும். ஹிட்லர் கடுமையான சட்ட ஒழுங்கையும் ஒழுக்கத்தையும் கொண்டு வந்தார். அவர் ஜெர்மனியில் அரசியல் நிலைத்தன்மையை கொண்டு வந்தார். Technological and military growth. During his reign, military technology and scientific research advanced. Germany became a strong power. His regime advanced military technology and scientific research, making Germany a strong power. தொழில்நுட்ப மற்றும் இராணுவ வளர்ச்சி. அவரது ஆட்சியில் இராணுவ தொழில்நுட்பமும் அறிவியல் ஆராய்ச்சியும் மேம்பட்டது. ஜெர்மனி வலுவான சக்தியாக மாறியது. Against the proposition, Hitler as a villain. Dictatorial rule. Hitler destroyed democracy, established a totalitarian regime, and suppressed freedom of speech and thought. ஏகாதிபத்திய ஆட்சி. ஜனநாயகத்தை அழித்தார். முழுமையான ஏகாதிபத்திய ஆட்சியை ஏற்படுத்தினார். சுதந்திர குரல்களை அடக்கியார். Persecution and genocide. He was responsible for the Holocaust, killing around 6 million Jews and other minorities.
அழிப்பு மற்றும் இனப்படுகொலை. ஹோலோகாஸ்ட் எனப்படும் இனப்படுகொலையின் மூலம் சுமார் 60 லட்சம் யூதர்களையும் பிற சிறுபான்மையினரையும் கொன்றவர். World War II destruction. His aggressive expansionist policies caused World War II. It led to massive global destruction and loss of millions of lives. இரண்டாம் உலகப் போரின் அழிவு, அவரது விரிவாக்க கொள்கைகள் உலகப் போரை ஏற்படுத்தின. இது உலகளாவிய அளவில் பெரும் அழிவுக்கும் மில்லியன் கணக்கான உயிரிழப்புக்கும் வழிவகுத்தது. Intolerance and racism. Hitler promoted Aryan racial superiority. It discriminated against minorities and spread hatred and violence. சகிப்புத்தன்மையின்மை மற்றும் இனவாதம், ஆரிய இன மேன்மையை பிரச்சாரம் செய்தார். இது சிறுபான்மையினருக்கு எதிராக பாகுபாடு காட்டியது மற்றும் வெறுப்பு, வன்முறையை பரப்பியது. Balanced conclusion. Hitler was both admired and hated. While Hitler was praised as the savior of Germany on one hand, he was hated on the other for his cruelty, intolerance, and was. சமநிலை முடிவு. ஹிட்லர் ஒருபுறம் ஜெர்மனியை மீட்டவர் என்று பாராட்டப்பட்டாலும் மறுபுறம் அவரது கொடுமை, சகிப்புத்தன்மையின்மை, போர்கள் காரணமாக வெறுக்கப்பட்டார். While some Germans saw him as a savior, history remembers him as a destructive dictator responsible for immense human suffering. சில ஜெர்மனியர்கள் அவரை மீட்பவராக கண்டாலும் வரலாறு அவரை பேரழிவை ஏற்படுத்திய ஏகாதிபதியாகவே நினைக்கிறது. பாசிச சக்திகளை திருப்திப்படுத்தும் மேற்கத்திய கொள்கையே இரண்டாம் உலகப் போருக்கு காரணமாக அமைந்தது. ஆராயுங்கள். இந்த கூற்று வரலாற்று ரீதியாக மிகவும் வலுவானது. இரண்டாம் உலகப் போருக்கு ஹிட்லர் மற்றும் முசோலினியின் ஆக்கிரமிப்பு வெறி அடிப்படை காரணமாக இருந்தாலும் அந்த தீயை ஆரம்பத்திலேயே அணைக்காமல் அதற்கு எண்ணெய் ஊற்றியது பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் கடைபிடித்த தாஜா பண்ணும் கொள்கை, பாலிசி ஆஃப் அப்பீஸ்மெண்ட் ஆகும். பாசிச சக்திகளை திருப்திப்படுத்தும் இந்த கொள்கை எப்படி போருக்கு வழிவகுத்தது என்பதை விரிவாக ஆராயலாம். தாஜா பண்ணும் கொள்கை என்றால் என்ன? 1930களில் பிரிட்டன் பிரதமர் நெவில் சேம்பர்லைன் மற்றும் பிரான்ஸ் தலைவர்கள் ஹிட்லருக்கும் முசோலினிக்கும் அவர்கள் கேட்பதை கொடுத்துவிட்டால் அவர்கள் அமைதியாகி விடுவார்கள், போரை தவிர்த்து விடலாம் என்று நம்பினர். இதுவே தாஜா பண்ணும் கொள்கை. மேற்கத்திய நாடுகள் ஏன் இதைச் செய்தன? அவர்கள் முட்டாள்தனமாக இதைச் செய்யவில்லை. அவர்களுக்கு சில காரணங்கள் இருந்தன. கம்யூனிச பயம். பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் ஹிட்லரை விட ரஷ்யாவின் ஸ்டாலினையும் கம்யூனிசத்தையும் கண்டுதான் அதிக பயம் இருந்தது. கம்யூனிசம் ஐரோப்பாவிற்குள் வராமல் தடுக்கும் ஒரு தடுப்புச் சுவராக புல்வர்க் அகேன்ஸ்ட் கம்யூனிசம் ஹிட்லர் இருப்பார் என்று அவர்கள் கணக்கிட்டனர். முதல் உலகப் போரின் வடு. மீண்டும் ஒரு பெரும் போரைச் சந்திக்க அவர்கள் தயாராக இல்லை. எந்த விலையாவது கொடுத்து அமைதியை காக்க வேண்டும், பீஸ் அட் எனி பிரைஸ் என்று நினைத்தனர். வெர்சாய்ஸ் குற்றவுணர்ச்சி. வெர்சாய்ஸ் ஒப்பந்தம் ஜெர்மனிக்கு எதிராக மிகவும் கடுமையாக இருந்ததை சில பிரிட்டிஷ் தலைவர்கள் ஒப்புக்கொண்டனர். எனவே ஹிட்லரின் சில கோரிக்கைகள் நியாயமானவை என்று கருதினர். கொள்கையின் தோல்வியும் போருக்கான வழியும். இந்த கொள்கை ஹிட்லரை திருப்திப்படுத்துவதற்கு பதிலாக அவரின் பசியை மேலும் தூண்டியது. மஞ்சூரியா மற்றும் அபிசீனியா 1931-1935. ஜப்பான் மஞ்சூரியாவையும் இத்தாலி அபிசீனியாவையும் எத்தியோப்பியா ஆக்கிரமித்தபோது பிரிட்டனும் பிரான்சும் அதை வேடிக்கை பார்த்தன. இது சர்வாதிகாரிகளுக்கு துணிச்சலை தந்தது. ரைன்லாந்து ஆக்கிரமிப்பு. 1936 படைவீக்கமற்ற பகுதியான ரைன்லாந்துக்குள் ஹிட்லர் படைகளை அனுப்பியபோது பிரான்ஸ் அதை தடுத்திருக்க முடியும். ஆனால் அவர்கள் அமைதியாக இருந்தனர். இது ஹிட்லருக்கு கிடைத்த முதல் பெரிய பச்சை விளக்கு. மியூனிக் ஒப்பந்தம். உச்சக்கட்ட தவறு. 1938 செக்கோஸ்லோவாக்கியாவின் சுடேட்டன்லாந்து பகுதியை ஹிட்லர் கேட்டபோது அவரை திருப்திப்படுத்த பிரிட்டனும் பிரான்சும் அந்த பகுதியை தாரை வார்த்தன. சேம்பர்லைன் இதை நமது காலத்தின் அமைதி, பீஸ் ஃபார் ஆல் டைம் என்று கொண்டாடினார். ஆனால் ஹிட்லரோ மேற்கத்திய தலைவர்களை புழுக்கள், லிட்டில் வார்ம்ஸ் என்று ஏளனமாக பார்த்தார். இவர்கள் கோழைகள், நாம் எதைச் செய்தாலும் இவர்கள் தடுக்க மாட்டார்கள் என்ற முடிவுக்கு ஹிட்லர் வந்தார்.
ரஷ்யாவின் விலகல் நாசி சோவியத் பாக்ட் மேற்கத்திய நாடுகள் ஹிட்லரை திருப்திப்படுத்தி அவரை தன் பக்கம் ரஷ்யா மீது திருப்ப முயல்கின்றன என்பதை ஸ்டாலின் புரிந்து கொண்டார். இதன் விளைவாக மேற்கத்திய நாடுகளை நம்பாமல் ஸ்டாலின் ஹிட்லருடன் தாக்குதல் தவிர்ப்பு ஒப்பந்தம் நான் அக்ரெஷன் பாக்ட் செய்து கொண்டார். இது ஹிட்லர் தைரியமாக போலந்து மீது படையெடுக்க வழிவகுத்தது. முடிவு ஒரு தவிர்க்கக்கூடிய போர். இறுதியாக 1939 இல் ஹிட்லர் போலந்து மீது படையெடுத்தபோதுதான் பிரிட்டனும் பிரான்சும் விழித்துக் கொண்டன. ஆனால் அதற்குள் காலம் கடந்துவிட்டது. ஜெர்மனி மிகவும் வலிமையடைந்திருந்தது. ஆய்வுத் தீர்ப்பு: ஒரு முதலைக்கு இரை போடுவதால் அது நம்மை கடைசியாகச் சாப்பிடும். Appeasement is feeding a crocodile, hoping it will eat you last என்று வின்ஸ்டன் சர்ச்சில் கூறினார். மேற்கத்திய நாடுகள் பாசிச சக்திகளை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியாமல் அவர்களுக்கு தீனி போட்டு வளர்த்தனர். அந்த தீனி தீர்ந்ததும் அந்தச் சக்திகள் உலகையே விழுங்கத் தொடங்கின. எனவே இரண்டாம் உலகப் போரின் உண்மையான குற்றவாளி ஹிட்லர் என்றாலும் அதற்கு துணையாக இருந்தது மேற்கத்திய நாடுகளின் தாஜா பண்ணும் கொள்கையே என்பது மறுக்க முடியாத உண்மை. The Western policy of appeasement of the fascist powers caused the Second World War. Examine. பாசிச சக்திகளை திருப்திப்படுத்தும் மேற்கத்திய கொள்கையே இரண்டாம் உலகப் போருக்கு காரணமாக அமைந்தது. ஆராயுங்கள். The Western policy of appeasement towards fascist powers, particularly Nazi Germany, is mostly cited as a contributing factor to the outbreak of the Second World War. பாசிச சக்திகளை, குறிப்பாக நாஜி ஜெர்மனியை சமாதானப்படுத்தும் மேற்கத்திய கொள்கை பெரும்பாலும் இரண்டாம் உலகப் போர் வெடிப்பதற்கு பங்களிக்கும் காரணியாக குறிப்பிடப்படுகிறது. Appeasement policy சமாதான கொள்கை, avoiding conflict. The policy of appeasement was based on the idea of avoiding conflict with aggressive powers, such as Nazi Germany, by giving in to their demands. மோதலை தவிர்ப்பது. நாஜி ஜெர்மனி போன்ற ஆக்கிரமிப்பு சக்திகளுடன் மோதலை தவிர்ப்பதன் மூலம் அவர்களின் கோரிக்கைகளுக்கு அடிபணிய வேண்டும் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது சமாதான கொள்கை. Munich Agreement. The Munich Agreement in 1938 allowed Germany to annex the Sudetenland in Czechoslovakia. It is a prime example of appeasement. மியூனிக் ஒப்பந்தம் 1938 இல் ஜெர்மனி செக்கோஸ்லோவாக்கியாவில் உள்ள சுடெட்டென்லாந்தை இணைக்க அனுமதித்த மியூனிக் ஒப்பந்தம். இது சமாதானப்படுத்துதலுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. Key factors contributing to appeasement. சமாதானத்திற்கு பங்களிக்கும் முக்கிய காரணிகள். Fear of war. The memory of World War I's devastation led to a strong desire to avoid another conflict. போர் பயம். முதலாம் உலகப் போரின் பேரழிவின் நினைவு மற்றொரு மோதலை தவிர்க்க ஒரு வலுவான விருப்பத்திற்கு வழிவகுத்தது. Public opinion. In many Western countries, people were tired of wars and destruction. They wanted peace at any cost. So their governments followed peaceful policies and avoided conflict as much as possible. பொது கருத்து. பல மேற்கத்திய நாடுகளில் மக்கள் போர்களாலும் அழிவாலும் சோர்வடைந்திருந்தனர். அவர்கள் எந்த விலை கொடுத்தாவது அமைதியையே விரும்பினர். எனவே அவர்களின் அரசாங்கங்கள் அமைதியான கொள்கைகளை பின்பற்றி முடிந்தவரை மோதல்களை தவிர்த்தன. Perceived harshness of Versailles. Many believed the Treaty of Versailles was too harsh, and appeasement was seen as a way to rectify some of these perceived injustices. வெர்சாய்ஸின் கடுமை உணரப்பட்டது. வெர்சாய்ஸ் ஒப்பந்தம் மிகவும் கடுமையானது என்று பலர் நம்பினர். மேலும் இந்த உணரப்பட்ட அநீதிகளில் சிலவற்றை சரிசெய்ய ஒரு வழியாக சமாதானம் பார்க்கப்பட்டது. Consequences of appeasement. சமாதானப்படுத்தலின் விளைவுகள். Emboldening Hitler. Appeasement policies such as the Munich Agreement of 1938 emboldened Hitler. Hitler saw it as a sign of weakness and an opportunity to continue further expansion. ஹிட்லரை துணிச்சலாக்குதல். 1938 ஆண்டு மியூனிக் ஒப்பந்தம் போன்ற சமாதான கொள்கைகள் ஹிட்லருக்கு தைரியத்தை அளித்தது. அவர் அதை பலவீனத்தின் அடையாளமாகவும் மேலும் விரிவாக்கத்தை தொடர ஒரு வாய்ப்பாகவும் கண்டார். Underestimating Hitler's intentions.
Hitler had defined goals. The policy of peace was based on the assumption that he would be satisfied once his demands were met. However, Hitler's ambitions went beyond mere territorial adjustments. ஹிட்லரின் நோக்கங்களை குறைத்து மதிப்பிடுதல். ஹிட்லருக்கு வரையறுக்கப்பட்ட இலக்குகள் இருந்தன. அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டவுடன் அவர் திருப்தி அடைவார் என்ற அனுமானத்தின் அடிப்படையில் சமாதான கொள்கை அமைந்தது. இருப்பினும் ஹிட்லரின் லட்சியங்கள் வெறும் பிராந்திய சரிசெய்தல்களுக்கு அப்பாற்பட்டவை. Failure to deter. The policy of appeasement failed to deter Hitler's expansionism and it may have encouraged him to continue further territorial expansions. தடுக்க தவறியது. ஹிட்லரின் விரிவாக்கத்தை தடுக்க சமாதான கொள்கை தவறிவிட்டது, மேலும் அது அவரை மேலும் பிராந்திய விரிவாக்கங்களை தொடர ஊக்குவித்திருக்கலாம். Lack of collective security. The policy of appeasement reflected a desire to avoid war at any cost. கூட்டு பாதுகாப்பு இல்லாமை, எந்த விலை கொடுத்தாவது போரை தவிர்க்க வேண்டும் என்ற விருப்பத்தை சமாதான கொள்கை பிரதிபலித்தது. Alternative outcomes. Some historians argue that if Western powers had previously taken a strong decision against Hitler's expansion, such as during the remilitarization of the Rhineland or the annexation of Austria, the course of events might have been altered. மாற்று விளைவுகள். ரைன்லாந்தை மீண்டும் இராணுவமயமாக்குதல் அல்லது ஆஸ்திரியாவை இணைப்பது போன்ற ஹிட்லரின் விரிவாக்கத்திற்கு எதிராக மேற்கத்திய சக்திகள் முன்னர் ஒரு வலுவான முடிவை எடுத்திருந்தால் நிகழ்வுகளின் போக்கை மாற்றியிருக்கலாம் என்று சில வரலாற்றாசிரியர்கள் வாதிடுகின்றனர். Ultimate failure. As Hitler's expansion continued unrestricted, the policy of appeasement ultimately failed to prevent the outbreak of World War II. இறுதியில் தோல்வி. ஹிட்லரின் விரிவாக்கம் கட்டுப்படுத்தப்படாமல் தொடர்ந்ததால் சமாதானப்படுத்தும் கொள்கை இறுதியில் இரண்டாம் உலகப் போர் வெடிப்பதை தடுக்க தவறிவிட்டது. Conclusion. The policy of appeasement towards fascist powers, particularly Nazi Germany, is widely regarded as a contributing factor to the outbreak of the Second World War. By accepting the Hitler's demands, Western powers emboldened him and failed to deter his aggressive expansion. It led to the outbreak of the Second World War. பாசிச சக்திகளை, குறிப்பாக நாஜி ஜெர்மனியை சமாதானப்படுத்தும் கொள்கை இரண்டாம் உலகப் போர் வெடிப்பதற்கு ஒரு காரணியாக பரவலாக கருதப்படுகிறது. ஹிட்லரின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் மேற்கத்திய சக்திகள் அவரை துணிச்சலாக்கி அவரது ஆக்கிரமிப்பு விரிவாக்கத்தை தடுக்க தவறிவிட்டன. இது இரண்டாம் உலகப் போர் வெடிக்க வழிவகுத்தது. அக்ரிமெண்ட் ஒப்பந்தம். இது பொதுவாக எந்தவிதமான ஒப்பந்தத்துக்கும் பயன்படுத்தப்படும் சொல். இது வணிகம், அமைதி அல்லது சாதாரண புரிந்துணர்வு போன்றவற்றை குறிக்கலாம். உதாரணம், இந்தியா மற்றும் ஜப்பான் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொண்டன. பாக்ட் உடன்படிக்கை. இது மிகுந்த முக்கியத்துவம் கொண்ட அரசியல் அல்லது இராணுவ ஒப்பந்தங்களுக்கு பயன்படுத்தப்படும் சொல். இது உறுதியான வாக்குறுதியை காட்டுகிறது. உதாரணம், ஜெர்மனி மற்றும் இத்தாலி இரண்டாம் உலகப் போரின்போது ஒரு இராணுவ உடன்படிக்கை செய்தன. பெர்லின், ரோம், டோக்கியோ அச்சு உருவாவதற்கு என்ன வழிவகுத்தது? சர்வதேச அரசியலில் அதன் தாக்கத்தை குறிப்பிடவும். பெர்லின், ரோம், டோக்கியோ அச்சு. ரோம், பெர்லின், டோக்கியோ ஆக்சஸ் என்பது இரண்டாம் உலகப் போரில் நேச நாடுகளை அலாய்ஸ் எதிர்த்து போரிட்ட ஒரு வலிமையான இராணுவ கூட்டணியாகும். ஐரோப்பாவில் ஜெர்மனி மற்றும் இத்தாலி, ஆசியாவில் ஜப்பான் ஆகிய மூன்று நாடுகளும் ஒன்றிணைவதற்கு என்ன காரணங்கள் இருந்தன என்பதையும் அதன் விளைவுகளையும் கீழே காணலாம். அச்சு உருவாவதற்கான காரணங்கள். காசஸ் ஃபார் ஃபார்மேஷன். இந்த மூன்று நாடுகளும் புவியியல் ரீதியாக தூரத்திலிருந்தாலும் அரசியல் ரீதியாக மிக நெருக்கமாக இருந்தன. பொதுவான எதிரிகள். காமன் எனிமீஸ். இந்த மூன்று நாடுகளுக்கும் பொதுவான எதிரிகள் இருந்தனர். கம்யூனிசம். ரஷ்யாவின் சோவியத் யூனியன் பரவுவதை தடுக்க மூன்று நாடுகளும் விரும்பின. ஜனநாயகம். பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் ஜனநாயக முறையை இவர்கள் வெறுத்தனர். இல்லாதவர்களின் கோபம். த ஹாவ் நாட்ஸ் கிரீவன்ஸ். உலகில் பெரும்பான்மையான காலனிகள் பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் வசம் இருந்தன. ஜெர்மனி, இத்தாலி மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் தங்களை இல்லாதவர்கள், ஹாவ் நாட்ஸ் என்று அழைத்துக் கொண்டன.
எங்களுக்கும் காலனிகள் வேண்டும், உலக வளங்களில் பங்கு வேண்டும் என்ற ஆக்கிரமிப்பு வெறி இவர்களை இணைத்தது. சர்வதேசச் சமூகத்தால் தனிமைப்படுத்தப்படுதல். ஜப்பான் மஞ்சூரியாவை கைப்பற்றியதால் சர்வதேசச் சங்கத்திலிருந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் வெளியேறியது. இத்தாலி அபிசீனியாவை கைப்பற்றியதால் தனிமைப்படுத்தப்பட்டது. ஜெர்மனி வெர்சாய்ஸ் ஒப்பந்தத்தை மீறியதால் ஒதுக்கி வைக்கப்பட்டது. இப்படி தனிமைப்படுத்தப்பட்ட 3 நாடுகளும் ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்க முன்வந்தன. உருவான விதம். படிப்படியான நிகழ்வுகள். இந்த கூட்டணி ஒரே நாளில் உருவாகவில்லை, இது 3 முக்கிய ஒப்பந்தங்கள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டது. ரோம் பெர்லின் அச்சு 1936. இத்தாலி அபிசீனியாவை ஆக்கிரமித்தபோது ஹிட்லர் முசோலினியை ஆதரித்தார். ஸ்பெயின் உள்நாட்டுப் போரில் ஜெனரல் பிராங்கோவை ஆதரிக்க இருவரும் இணைந்து படைகளை அனுப்பினர். இந்த நட்பு ரோம் பெர்லின் அச்சு என்று அழைக்கப்பட்டது. கம்யூனிச எதிர்ப்பு ஒப்பந்தம் ஆன்டி காமின்டன் பாக்ட் 1936. ரஷ்யாவின் கம்யூனிசத்தை எதிர்க்க ஜெர்மனியும் ஜப்பானும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. 1937 இல் இத்தாலியும் இதில் இணைந்தது. முத்தரப்பு ஒப்பந்தம் த ட்ரைபார்டைட் பாக்ட் 1940. இதுவே இந்த கூட்டணியின் இறுதி வடிவம். பெர்லின் நகரில் வைத்து 3 நாடுகளும் ஒரு இராணுவ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. விதிமுறை: எங்களில் யாராவது ஒருவரை அமெரிக்கா அல்லது வேறு நாடு தாக்கினால் மற்றவர்கள் அவர்களுக்கு உதவியாக போரில் இறங்க வேண்டும். சர்வதேச அரசியலில் இதன் தாக்கம் இம்பாக்ட் ஆன் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ். இந்த அச்சின் உருவாக்கம் உலக அரசியலில் ஒரு பெரும் புயலை கிளப்பியது. உலகம் இரண்டாக பிளந்தது. அதுவரை ஒவ்வொரு நாடும் தனித்தனியாகச் செயல்பட்ட நிலை மாறி உலகம் அச்சு நாடுகள் ஆக்சஸ் பவர்ஸ் எதிர் நேச நாடுகள் அலைட் பவர்ஸ் என 2 முகாம்களாக பிளந்தது. இது போரை தவிர்க்க முடியாததாக்கியது. ஆக்கிரமிப்பு வெறி அதிகரிப்பு. இந்த கூட்டணி அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தது. ஜப்பான் தைரியமாக சீனாவிற்குள் ஊடுருவியது. இத்தாலி அல்பேனியாவை கைப்பற்றியது. ஜெர்மனி கிழக்கு ஐரோப்பாவை விழுங்கத் தொடங்கியது. யார் தடுத்தாலும் நாங்கள் மூவரும் பார்த்துக்கொள்வோம் என்ற ஆணவம் இவர்களிடம் உருவானது. சர்வதேசச் சங்கத்தின் முடிவு. இந்த 3 பெரிய நாடுகளும் சர்வதேசச் சங்கத்தை விட்டு வெளியேறியதோ அல்லது அதை மதிக்காமல் செயல்பட்டதோ அந்த அமைப்பைச் செயலிழக்கச் செய்தது. கூட்டுப் பாதுகாப்பு கலெக்டிவ் செக்யூரிட்டி என்ற தத்துவம் செத்துப்போனது. போர் உலகளாவியதாக மாறியது. இந்த ஒப்பந்தம்தான் ஐரோப்பாவில் நடந்த போரையும் ஆசியாவில் நடந்த போரையும் இணைத்தது. 1941 இல் ஜப்பான் அமெரிக்காவை தாக்கியபோது பேர்ல் ஹார்பர். இந்த ஒப்பந்தத்தின் காரணமாக ஜெர்மனியும் அமெரிக்கா மீது போர் அறிவிக்க வேண்டியதாயிற்று. இதுவே உண்மையான உலகப் போராக மாறியது. முடிவுரை: சுருக்கமாகச் சொன்னால் பெர்லின் ரோம் டோக்கியோ அச்சு என்பது உலக அமைதிக்கு விடப்பட்ட சவால். இது 3 சர்வாதிகாரிகளின் கைகளையும் இணைத்தது மட்டுமல்லாமல் உலகப்போரின் எல்லைகளையும் விரிவுபடுத்தியது. What led to the formation of the Berlin-Rome-Tokyo axis? Indicate its impact on international politics. பெர்லின் ரோம் டோக்கியோ அச்சு உருவாவதற்கு என்ன வழிவகுத்தது? சர்வதேச அரசியலில் அதன் தாக்கத்தை குறிப்பிடவும். The Berlin-Rome-Tokyo axis, also known as the Axis powers, was formed through a series of agreements and pacts between Germany, Italy, and Japan in the mid-1930s. 1930களின் நடுப்பகுதியில் ஜெர்மனி, இத்தாலி மற்றும் ஜப்பான் இடையேயான தொடர்ச்சியான ஒப்பந்தங்கள் மற்றும் உடன்படிக்கைகள் மூலம் அச்சு சக்திகள் என்றும் அழைக்கப்படும் பெர்லின் ரோம் டோக்கியோ அச்சு உருவாக்கப்பட்டது. Formation. Anti-Comintern Pact 1936. Germany and Japan signed this pact to control the spread of communism and Soviet influence. Italy joined the pact in 1937. கம்யூனிசம் மற்றும் சோவியத் செல்வாக்கின் பரவலை கட்டுப்படுத்த ஜெர்மனியும் ஜப்பானும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன.
இத்தாலி 1937இல் இந்த ஒப்பந்தத்தில் இணைந்தது. ரோம் பெர்லின் ஆக்சஸ் 1936. Benito Mussolini and Adolf Hitler formed an alliance. Mussolini declared all European countries would rotate around the Rome-Berlin axis. பெனிட்டோ முசோலினியும் அடால்ஃப் ஹிட்லரும் ஒரு கூட்டணியை உருவாக்கினர். அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் ரோம் பெர்லின் அச்சில் சுழலும் என்று முசோலினி அறிவித்தார். Pact of Steel 1939. Germany and Italy signed a military and political alliance, promising mutual support in case of war. இயக்கு ஒப்பந்தம் 1939. ஜெர்மனியும் இத்தாலியும் ஒரு இராணுவ மற்றும் அரசியல் கூட்டணியில் கையெழுத்திட்டன. போர் ஏற்பட்டால் பரஸ்பர ஆதரவை உறுதியளித்தன. Tripartite Pact 1940. Germany, Italy, and Japan signed a 10-year alliance. The countries promised to support each other if a country not involved in World War II attacked one of them. முத்தரப்பு ஒப்பந்தம் 1940. ஜெர்மனி, இத்தாலி மற்றும் ஜப்பான் ஆகியவை 10 ஆண்டு கூட்டணியில் கையெழுத்திட்டன. இரண்டாம் உலகப் போரில் ஈடுபடாத ஒரு நாடு தங்களில் ஒன்றை தாக்கினால் அந்த நாடுகள் ஒன்றுக்கொன்று ஆதரவளிப்பதாக உறுதியளித்தன. Impact on international politics. சர்வதேச அரசியலில் தாக்கம். Expansionist ambitions. The Axis powers continued territorial expansion. This led to the invasion of Poland in 1939 and the outbreak of World War II. விரிவாக்க லட்சியங்கள். அச்சு நாடுகள் தொடர்ந்து பிராந்திய விரிவாக்கத்தை மேற்கொண்டன. இது 1939இல் போலந்து படையெடுப்பிற்கு வழிவகுத்தது மற்றும் இரண்டாம் உலகப் போர் வெடிப்பதற்கும் வழிவகுத்தது. Global conflict. The alliance between Germany, Italy, and Japan created a strong military force and increasing the war into a global conflict. உலகளாவிய மோதல். ஜெர்மனி, இத்தாலி மற்றும் ஜப்பான் இடையேயான கூட்டணி ஒரு வலிமையான இராணுவ படையை உருவாக்கியது. போரை உலகளாவிய மோதலாக அதிகரித்தது. Allied response. The formation of the Axis powers encouraged the Allied powers including the United States, the United Kingdom, and the Soviet Union, to form a united front against the Axis. நேச நாடுகளின் பதில். அச்சு நாடுகளின் உருவாக்கம். அமெரிக்கா, UK மற்றும் சோவியத் யூனியன் உள்ளிட்ட நேச நாடுகளை அச்சு நாடுகளுக்கு எதிராக ஒரு ஐக்கிய முன்னணியை உருவாக்க ஊக்குவித்தது. Shift in global power dynamics. The Axis powers' aggression and ultimate defeat led to a significant shift in global power dynamics, with the United States and the Soviet Union emerging as superpowers. உலகளாவிய சக்தி இயக்கவியலில் மாற்றம். அச்சு சக்திகளின் ஆக்கிரமிப்பு மற்றும் இறுதி தோல்வி உலகளாவிய சக்தி இயக்கவியலில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கு வழிவகுத்தது. அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் வல்லரசுகளாக உருவெடுத்தன. இரண்டாம் உலகப் போர் வரலாற்றின் மிகவும் அழிவுகரமான போர் என்ற கூற்றுடன் நீங்கள் உடன்படுகிறீர்களா? விரிவாக கூறுங்கள். ஆம், இரண்டாம் உலகப் போர் வரலாற்றின் மிகவும் அழிவுகரமான போர் என்ற கூற்றுடன் நான் 100% உடன்படுகிறேன். மனித வரலாற்றில் எத்தனையோ போர்கள் நடந்திருந்தாலும் இரண்டாம் உலகப் போர் 1939 முதல் 1945 வரை ஏற்படுத்திய பாதிப்புகளோடும் அழிவுகளோடும் எதையும் ஒப்பிட முடியாது. இது வெறும் இராணுவங்களுக்கு இடையிலான போர் அல்ல, இது மனிதகுலத்திற்கு எதிரான ஒரு முழுமையான போர். டோட்டல் வார். இதற்கான காரணங்களை பின்வரும் தலைப்புகளில் விரிவாக காணலாம். கற்பனைக்கு எட்டாத உயிரிழப்புகள். அன்பிரசிடென்டட் ஹியூமன் லாஸ். முதல் உலகப் போரில் அதிகம் இறந்தது இராணுவ வீரர்கள். ஆனால் இரண்டாம் உலகப் போரில் நிலைமை தலைகீழாக மாறியது. மொத்த மரணங்கள். இந்த போரில் உலகம் முழுவதும் சுமார் 7 முதல் 8 கோடி மக்கள் உயிரிழந்ததாக கணக்கிடப்பட்டுள்ளது. இது அன்றைய உலக மக்கள் தொகையில் சுமார் 3 விழுக்காடு ஆகும். பொதுமக்களின் மரணம். வரலாற்றில் முதல் முறையாக போரில் இறந்த வீரர்களை விட கொல்லப்பட்ட சிவிலியன்களின் பொதுமக்கள் எண்ணிக்கை அதிகம். குண்டுவீச்சு, பசி, நோய் மற்றும் இனப்படுகொலைகளால் கோடிக்கணக்கான அப்பாவி மக்கள் மாண்டனர்.
ரஷ்யாவின் தியாகம். சோவியத் யூனியன் ரஷ்யா மட்டும் சுமார் 2.7 கோடி மக்களை இழந்தது. இது ஒரு தலைமுறையையே அழித்தது போன்றது. இனப்படுகொலைகள் மற்றும் மனிதநேயத்தின் அழிவு. ஜெனசைட் அண்ட் ஹாலோகாஸ்ட். போர்க்களத்தில் நடக்கும் சண்டையை விட திட்டமிட்டு நடத்தப்பட்ட படுகொலைகளே இந்த போரின் கோரமுகம். ஹோலோகாஸ்ட் த ஹாலோகாஸ்ட். ஹிட்லரின் நாசி படைகள் இறுதித் தீர்வு என்ற பெயரில் சுமார் 60 லட்சம் யூதர்களை விஷவாயு அறைகளில் அடைத்துக் கொன்றனர். இது மனித அறத்தின் மீதான மிகப்பெரிய அழிவு. ஜப்பானிய போர்க்குற்றங்கள். ஆசியாவில், குறிப்பாக சீனாவில் நான்ஜிங் படுகொலை. நான்ஜிங் மாசக்கர். ஜப்பானிய இராணுவம் நடத்திய வெறியாட்டங்களில் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர். நகரங்களின் அழிவு. டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிட்டீஸ். வான்வழி தாக்குதல்கள். ஏரியல் பாம்பிங் இந்த போரில்தான் உச்சத்தை தொட்டன. எதிரி நாட்டின் மக்களின் மன உறுதியை உடைக்க நகரங்கள் மீது சரமாரியாக குண்டுகள் வீசப்பட்டன. தரைமட்டமான நகரங்கள். வார்சா போலந்து, பெர்லின் ஜெர்மனி, லண்டன் இங்கிலாந்து மற்றும் டோக்கியோ ஜப்பான் போன்ற வரலாற்றுச் சிறப்புமிக்க நகரங்கள் இடிபாடுகளாக மாறின. கோவென்ட்ரி மற்றும் டிரெஸ்டன். ஜெர்மனியின் டிரெஸ்டன் நகரின் மீது நேச நாடுகள் நடத்திய குண்டுவீச்சில் ஒரே இரவில் அந்த நகரமே நெருப்பில் உருகியது. அணு ஆயுத பயன்பாடு. த நியூக்ளியர் டெவஸ்டேஷன். அறிவியல் ஆக்கத்திற்காக பயன்படாமல் அழிவிற்காக பயன்படுத்தப்பட்டதன் உச்சகட்டம் இது. வரலாற்றில் முதல் முறையாக மற்றும் கடைசி முறையாக ஜப்பானின் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி நகரங்கள் மீது அணுகுண்டுகள் வீசப்பட்டன. கண் இமைக்கும் நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் ஆவியானார்கள். தப்பி பிழைத்தவர்களும் கதிர்வீச்சு பாதிப்பால் ரேடியேஷன் தலைமுறையாக பாதிக்கப்பட்டனர். இது அழிவின் புதிய பரிமாணத்தை திறந்தது. பொருளாதாரச் சீர்குலைவு. எகனாமிக் ரூயின். ஐரோப்பா மற்றும் ஆசியாவின் உள்கட்டமைப்புகள். பாலங்கள், சாலைகள், தொழிற்சாலைகள், ரயில்வே முற்றிலுமாக அழிக்கப்பட்டன. விவசாய நிலங்கள் பாழாக்கப்பட்டன. பல நாடுகள் திவால் நிலைக்கு தள்ளப்பட்டன. போருக்குப் பின் உலகம் பஞ்சத்தில் சிக்கித்தவித்தது. சுட்டெரிக்கும் கொள்கை. ஸ்காட்ச்ட் எர்த் பாலிசி. ஜெர்மனியும் ரஷ்யாவும் பின்வாங்கும்போது எதிரிகளுக்கு எதுவும் கிடைக்கக்கூடாது என்பதற்காக தங்கள் சொந்த நிலங்களையும் வளங்களையும் தீயிட்டு கொளுத்தின. இது அந்த பூமியையே வாழ தகுதியற்றதாக மாற்றியது. முடிவுரை. எனவே உயிர் இழப்பு, சொத்து இழப்பு, கலாச்சார அழிவு மற்றும் மனிதநேய சிதைவு என எந்த கோணத்தில் பார்த்தாலும் இரண்டாம் உலகப் போர் வரலாற்றின் இருண்ட மற்றும் மிகவும் அழிவுகரமான அத்தியாயம் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. போர் முடிவுக்கு வந்தாலும் அது விட்டுச்சென்ற காயங்கள் ஆற பல தசாப்தங்கள் ஆயின. இந்த அழிவிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டே உலக நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையை உருவாக்கின. Do you agree with the statement that the Second World War was history's most destructive war? Elaborate. இரண்டாம் உலகப் போர் வரலாற்றின் மிகவும் அழிவுகரமான போர் என்ற கூற்றுடன் நீங்கள் உடன்படுகிறீர்களா? விரிவாக கூறுங்கள். The Second World War was really history's most destructive war. The result was unprecedented human suffering, economic devastation, and widespread destruction. இரண்டாம் உலகப் போர் உண்மையில் வரலாற்றின் மிகவும் அழிவுகரமான போராக இருந்தது. இதன் விளைவாக முன்னெப்போதும் இல்லாத வகையில் மனித துன்பம், பொருளாதார பேரழிவு மற்றும் பரவலான அழிவு ஏற்பட்டது. ஹியூமன் டோல். மனித உயிர்கள் இழப்பு. over 70 million dead. The war killed more than 70 million people, including military personnel, civilians, and prisoners of war. The Soviet Union suffered the highest losses, with approximately 42 million dead. 70 மில்லியனுக்கும் அதிகமான இறப்புகள். இந்த போரில் இராணுவ வீரர்கள், பொதுமக்கள் மற்றும் போர்க்கைதிகள் உட்பட 70 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டனர். சோவியத் யூனியன் அதிகபட்ச இழப்பைச் சந்தித்தது, தோராயமாக 42 மில்லியன் இறப்புகள். Mass killings and genocide. The Axis powers killing 6 million Jews during the World War II and harassed other minority groups. வெகுஜன கொலைகள் மற்றும் இனப்படுகொலை.
இரண்டாம் உலகப் போரின் போது அச்சு நாடுகள் 6 மில்லியன் யூதர்களை கொன்றதுடன் பிற சிறுபான்மை குழுக்களையும் துன்புறுத்தியது. Displacement and refugees. Millions of people were displaced, forced to leave their homes, or became refugees in other countries. இடம்பெயர்வு மற்றும் அகதிகள். மில்லியன் கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்தனர், தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அல்லது பிற நாடுகளில் அகதிகளாக மாறினர். Economic destruction. பொருளாதார பேரழிவு. Global economic impact. The war led to widespread economic destruction. Many countries experienced significant losses in infrastructure, industry, and human capital. உலகளாவிய பொருளாதார தாக்கம். போர் பரவலான பொருளாதார அழிவுக்கு வழிவகுத்தது. பல நாடுகள் உள்கட்டமைப்பு, தொழில் மற்றும் மனித மூலதனத்தில் குறிப்பிடத்தக்க இழப்புகளை சந்தித்தன. Reconstruction efforts. The United States provided financial aid to war-torn Europe through the Marshall Plan. It helped to rebuild economies and stabilize the region. புனரமைப்பு முயற்சிகள். அமெரிக்கா மார்ஷல் திட்டத்தின் மூலம் போரினால் பாதிக்கப்பட்ட ஐரோப்பாவிற்கு நிதி உதவியை வழங்கியது. பொருளாதாரங்களை மீண்டும் கட்டியெழுப்பவும் பிராந்தியத்தை உறுதிப்படுத்தவும் உதவியது. Destruction and chaos. அழிவு மற்றும் குழப்பம். Widespread destruction. The war destroyed many cities, towns, and villages. பரவலான அழிவு. இந்த போர் பல மாநகரங்கள், நகரங்கள் மற்றும் கிராமங்களை அழித்தது. New forms of warfare. The introduction of new technologies such as atomic bombs led to unprecedented levels of destruction and civilian death. போரின் புதிய வடிவங்கள். அணுகுண்டுகள் போன்ற புதிய தொழில்நுட்பங்களின் அறிமுகம் முன்னெப்போதும் இல்லாத அளவிலான அழிவு மற்றும் பொதுமக்கள் உயிரிழப்புகளுக்கு வழிவகுத்தது. Lasting impact. நீடித்த தாக்கம். Cold War and global politics. The war marked the beginning of the Cold War. It shaped global politics and international relations for the future. பனிப்போர் மற்றும் உலகளாவிய அரசியல். போர் பனிப்போரின் தொடக்கத்தை குறித்தது. இது எதிர்காலத்திற்கான உலகளாவிய அரசியலையும் சர்வதேச உறவுகளையும் வடிவமைத்தது. Global governance and institutions. The war led to the establishment of the United Nations and other international institutions aimed at promoting peace, security, and cooperation among nations. உலகளாவிய நிர்வாகம் மற்றும் நிறுவனங்கள். நாடுகளிடையே அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாகக் கொண்ட ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பிற சர்வதேச நிறுவனங்களை நிறுவுவதற்கு போர் வழிவகுத்தது. கோல்ட் வார் 1947 முதல் 1991 வரை. A period of political and military tension between major powers, mainly USA and USSR, without direct large-scale fighting. பனிப்போர் 1947 முதல் 1991 வரை. பெரிய வல்லரசுகளுக்கு, முக்கியமாக USA மற்றும் USSR இடையே நேரடி பெரிய அளவிலான சண்டைகள் இல்லாமல் அரசியல் மற்றும் இராணுவ பதற்றம் நிலவிய காலம். எக்ஸாம்பிள். 1947 முதல் 1991 வரை. Tension between USA and USSR, including nuclear arms race and space race. உதாரணமாக, அணு ஆயுத போட்டி மற்றும் விண்வெளி போட்டி உட்பட அமெரிக்காவிற்கும் சோவியத் ஒன்றியத்திற்கும் இடையிலான 1947 முதல் 1991 வரை பதற்றம். Proxy war. A conflict where major powers fight indirectly by supporting other countries. Example: Korean War, Vietnam War, Afghanistan War. மறைமுகப் போர். பெரிய வல்லரசுகள், முக்கியமாக USA மற்றும் USSR, மற்ற நாடுகளை ஆதரிப்பதன் மூலம் மறைமுகமாக போராடும் ஒரு மோதல். உதாரணமாக, கொரியப் போர், வியட்நாம் போர், ஆப்கானிஸ்தான் போர். நவீன உலகின் வளர்ச்சியில் இரண்டாம் உலகப் போரின் தாக்கத்தை ஆராயுங்கள். இதில் உலகளாவிய சக்தி இயக்கவியலில் ஏற்பட்ட மாற்றம் மற்றும் புதிய சித்தாந்தங்களின் தோற்றம் ஆகியவை அடங்கும். நவீன உலகின் அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக கட்டமைப்பை இரண்டாம் உலகப் போர் 1939 முதல் 1945 வரை முற்றிலுமாக மாற்றியமைத்தது. சொல்லப்போனால், இன்று நாம் வாழும் உலகம் இரண்டாம் உலகப் போரின் சாம்பலில் இருந்து எழுந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது.
நீங்கள் கேட்டவாறு உலகளாவிய சக்தி நிலையில் ஏற்பட்ட மாற்றங்களையும் புதிய சித்தாந்தங்களின் தோற்றத்தையும் மையமாக வைத்து இதன் தாக்கத்தை விரிவாக ஆராயலாம். உலகளாவிய சக்தி இயக்கவியலில் மாற்றம் ஷிஃப்ட் இன் குளோபல் பவர் டைனாமிக்ஸ். போருக்கு முன்பு வரை உலகம் ஐரோப்பாவைச் சுற்றியே இயங்கியது. ஆனால் போர் முடிவில் அந்த மையப்புள்ளி முற்றிலுமாக மாறியது. ஐரோப்பாவின் வீழ்ச்சி, த டிக்ளைன் ஆஃப் யூரோப். நூற்றாண்டுகளாக உலகை ஆட்டிப்படைத்த பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் சிதைந்தன. பிரிட்டன் போரில் வென்றாலும் அது தனது வல்லரசு அந்தஸ்தை இழந்தது. சூரியன் மறையாத சாம்ராஜ்யம் அஸ்தமிக்கத் தொடங்கியது. இருதுருவ உலகின் தோற்றம், ரைஸ் ஆஃப் சூப்பர் பவர்ஸ். உலகம் பல முனை மல்டி போலார் அதிகாரத்திலிருந்து இருமுனை பாய் போலார் அதிகாரத்திற்கு மாறியது. அமெரிக்கா, யுஎஸ்ஏ பொருளாதார பலத்துடனும் அணுகுண்டு தொழில்நுட்பத்துடனும் உலகின் முன்னணி முதலாளித்துவ நாடாக உயர்ந்தது. சோவியத் யூனியன், யுஎஸ்எஸ்ஆர் கிழக்கு ஐரோப்பாவை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுவந்து ஒரு மாபெரும் கம்யூனிச வல்லரசாக உருவெடுத்தது. காலனித்துவத்தின் முடிவு, டீகாலனைசேஷன். ஐரோப்பிய நாடுகள் வலுவிழந்ததால் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் உள்ள தங்கள் காலனிகளை தக்கவைக்க முடியவில்லை. இந்தியா, இந்தோனேசியா, இலங்கை போன்ற நாடுகள் சுதந்திர காற்றைச் சுவாசித்தன. இது உலக அரசியலில் மூன்றாம் உலக நாடுகள், தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ் என்ற புதிய தொகுதி உருவாக காரணமானது. புதிய சித்தாந்தங்கள் மற்றும் அரசியல் மோதல்கள். போர் முடிந்தது, ஆனால் அமைதி திரும்பவில்லை. அதற்கு பதிலாக சித்தாந்த போர் தொடங்கியது. பனிப்போர், த கோல்ட் வார். உலகம் சித்தாந்த ரீதியாக இரண்டாக பிளந்தது. ஜனநாயகம், முதலாளித்துவம் மேற்கு vs கம்யூனிசம் கிழக்கு. இந்த சித்தாந்த மோதல் அடுத்த 45 ஆண்டுகளுக்கு உலக அரசியலை தீர்மானித்தது. கொரிய போர், வியட்நாம் போர் போன்றவை இதன் நேரடி விளைவுகளே. சர்வதேச ஒத்துழைப்புச் சித்தாந்தம், இன்டர்நேஷனலிசம். தனித்து இயங்குவது ஆபத்தானது என்பதை நாடுகள் உணர்ந்தன. உலக அமைதிக்காக ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டது. பொருளாதாரத்தைச் சீர்படுத்த உலக வங்கி, வேர்ல்ட் பேங்க் மற்றும் சர்வதேச நாணய நிதியம் IMF ஆகியவை உருவாக்கப்பட்டன. அமெரிக்க டாலர் உலக வர்த்தக நாணயமானது. மனித உரிமைகள், ஹியூமன் ரைட்ஸ். நாசிகளின் இனப்படுகொலையை பார்த்த உலகம் மனித உரிமைகளை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்தது. 1948 இல் ஐநா சபை உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனத்தை, யுனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வெளியிட்டது. இது நவீன உலகின் முக்கிய அறநெறிச் சட்டமாக மாறியது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தாக்கம். போர்க்கால கண்டுபிடிப்புகள் நவீன வாழ்க்கையின் அடித்தளமாக மாறின. அணுயுகம், த நியூக்ளியர் ஏஜ். அணுகுண்டு ஒரு பேரழிவு ஆயுதமாக அறிமுகமானாலும் அதுவே பின்னர் அணுமின் நிலையங்கள் உருவாகவும் நாடுகளுக்கிடையே அச்சத்தினால் அமைதி, டெட்டரன்ஸ் நிலவவும் காரணமானது. விண்வெளி போட்டி. ஜெர்மனியின் ஏவுகணை தொழில்நுட்பத்தை V2 ராக்கெட்ஸ் பயன்படுத்தியே பின்னாளில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் விண்வெளிக்கு மனிதனை அனுப்பின. கணினித்துறை. ஜெர்மனியின் எனிக்மா ரகசிய குறியீடுகளை உடைக்க உருவாக்கப்பட்ட எந்திரங்களே நவீன கணினிகளின் முன்னோடியாகும். சமூக மாற்றங்கள். பெண்களின் முன்னேற்றம். ஆண்கள் போருக்குச் சென்றதால் பெண்கள் தொழிற்சாலைகளில் வேலை செய்யத் தொடங்கினர். இது போருக்கு பின்னரும் தொடர்ந்தது. பெண்களின் பொருளாதார சுதந்திரத்திற்கு வித்திட்டது. மக்கள் நல அரசு, வெல்ஃபேர் ஸ்டேட். பிரிட்டன் போன்ற நாடுகள் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களை காக்க இலவச மருத்துவம் மற்றும் கல்வி வழங்கும் மக்கள் நல அரசு என்ற கருத்தாக்கத்தை நடைமுறைப்படுத்தின. முடிவுரை. இரண்டாம் உலகப் போர் ஒரு பேரழிவாக இருந்தாலும் அதுவே பழைய ஏகாதிபத்திய உலகத்தை அழித்து மக்களாட்சி மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு சார்ந்த நவீன உலகத்தை படைத்தது. இன்று நாம் பயன்படுத்தும் தொழில்நுட்பம் முதல் நம்மை ஆளும் சர்வதேச சட்டங்கள் வரை அனைத்தும் இந்த போரின் விளைவுகளே. Examine the impact of the Second World War on the development of the modern world, including the shift in global power dynamics and the emergence of new ideologies. நவீன உலகின் வளர்ச்சியில் இரண்டாம் உலகப் போரின் தாக்கத்தை ஆராயுங்கள்.
இதில் உலகளாவிய சக்தி இயக்கவியலில் ஏற்பட்ட மாற்றம் மற்றும் புதிய சித்தாந்தங்களின் தோற்றம் ஆகியவை அடங்கும். The Second World War had a profound impact on the development of the modern world. It led to significant shifts in global power dynamics and the emergence of new ideologies. இரண்டாம் உலகப் போர் நவீன உலகின் வளர்ச்சியில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. இது உலகளாவிய சக்தி இயக்கவியலில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கும் புதிய சித்தாந்தங்களின் தோற்றத்திற்கும் வழிவகுத்தது. Shift in global power dynamics. உலகளாவிய சக்தி இயக்கவியலில் மாற்றம். Rise of superpowers. The war emergence. The United States and the Soviet Union as global superpowers. It led to cold and proxy wars. வல்லரசுகளின் எழுச்சி. இந்த போர் அமெரிக்காவையும் சோவியத் யூனியனையும் உலகளாவிய வல்லரசுகளாக உருவெடுத்தது. இது குளிர் மற்றும் மறைமுக போர்களுக்கு வழிவகுத்தது. Decline of European colonial empire. The war weakened European colonial empire. It paved the way for decolonization and the emergence of new nations in Asia and Africa. ஐரோப்பிய காலனித்துவ பேரரசுகளின் வீழ்ச்சி. போர் ஐரோப்பிய காலனித்துவ பேரரசுகளை பலவீனப்படுத்தியது. இது ஆசியா மற்றும் ஆபிரிக்காவில் காலனித்துவ நீக்கம் மற்றும் புதிய நாடுகளின் தோற்றத்திற்கு வழிவகுத்தது. UNO. The post-war world saw the establishment of the United Nations, aimed at promoting peace, security, and cooperation among nations. ஐக்கிய நாடுகள் சபை போருக்கு பிந்தைய உலகம் நாடுகளிடையே அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதை நோக்கமாகக் கொண்ட ஐக்கிய நாடுகள் சபையை நிறுவுவதைக் கண்டது. Emergence of new ideologies. புதிய சித்தாந்தங்களின் தோற்றம். Ideological polarization. The war led to a division between democratic capitalism by the United States and socialist communism by the Soviet Union. கருத்தியல் துருவமுனைப்பு. இந்த போர் அமெரிக்காவின் ஜனநாயக முதலாளித்துவத்திற்கும் சோவியத் யூனியனின் சோசலிச கம்யூனிசத்திற்கும் இடையே ஒரு பிளவுக்கு வழிவகுத்தது. Cold War. The ideological rivalry between the two superpowers defined international relations for decades, influencing global alignments and conflicts. பனிப்போர். இரண்டு வல்லரசுகளுக்கும் இடையிலான கருத்தியல் போட்டி பல தசாப்தங்களாக சர்வதேச உறவுகளை வரையறுத்தது, உலகளாவிய சீரமைப்புகள் மற்றும் மோதல்களை பாதித்தது. Spread of democracy. The war also contributed to the spread of democratic ideals and institutions, shaping the course of modern politics. ஜனநாயகத்தின் பரவல். ஜனநாயக இலட்சியங்கள் மற்றும் நிறுவனங்களின் பரவலுக்கும் போர் பங்களித்தது, நவீன அரசியலின் போக்கை வடிவமைத்தது. Other key impacts. பிற முக்கிய தாக்கங்கள். Economic transformations. The war led to significant economic changes, including the establishment of the Bretton Woods system and the emergence of international financial institutions like the IMF and World Bank. பொருளாதார மாற்றங்கள். போர் குறிப்பிடத்தக்க பொருளாதார மாற்றங்களுக்கு வழிவகுத்தது. இதில் பிரெட்டன் வூட்ஸ் அமைப்பு நிறுவப்பட்டது மற்றும் IMF மற்றும் உலக வங்கி போன்ற சர்வதேச நிதி நிறுவனங்களின் தோற்றம் ஆகியவை அடங்கும். Human rights. The war highlighted the importance of human rights. It led to the establishment of the Universal Declaration of Human Rights in 1948. மனித உரிமைகள். போர் மனித உரிமைகளின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டியது. இது 1948 மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனத்தை நிறுவ வழிவகுத்தது. Regional integration. The war paved the way for regional integration efforts, such as the European Union, aimed at promoting economic cooperation and peace among nations. பிராந்திய ஒருங்கிணைப்பு. நாடுகளிடையே பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் அமைதியை மேம்படுத்துவதை நோக்கமாகக் கொண்ட ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற பிராந்திய ஒருங்கிணைப்பு முயற்சிகளுக்கு போர் வழி வகுத்தது. இரண்டாம் உலகப் போரின் மிக முக்கியமான தாக்கங்களில் விளைவுகளில் ஒன்று கிழக்கு மற்றும் மேற்கு ஐரோப்பாவின் பிளவு ஆகும். ஆம், நீங்கள் சொல்வது மிகச்சரியானது. இரண்டாம் உலகப் போரின் மிக நீண்டகால மற்றும் ஆழமான அரசியல் விளைவு ஐரோப்பாவின் பிளவு, டிவிஷன் ஆஃப் யூரோப் ஆகும். ஒரே கண்டம் இரண்டு வெவ்வேறான உலகங்களாக பிரிக்கப்பட்டது. இதை வின்ஸ்டன் சர்ச்சில் இரும்பு திரை, அயர்ன் கர்டன் என்று வர்ணித்தார்.
இந்த பிளவு ஏன் ஏற்பட்டது, அது எப்படி ஐரோப்பாவை மாற்றியது என்பதை விரிவாக பார்க்கலாம். பிளவுக்கான அடிப்படை பேசிஸ் ஆஃப் த ஸ்பிளிட். போர் முடியும் தருவாயில் ஐரோப்பாவில் படைகள் நின்ற இடமே இந்த பிரிவினையை தீர்மானித்தது. கிழக்கு ரஷ்யாவின் செம்படை ரெட் ஆர்மி நாசிகளை விரட்டிக்கொண்டு கிழக்கு ஐரோப்பாவை ஆக்கிரமித்திருந்தது. மேற்கு அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் படைகள் மேற்கு பகுதிகளை மீட்டிருந்தன. ஜெர்மனியின் பிளவின் மையம் மைக்ரோகாசம் ஆஃப் த ஸ்பிளிட். ஐரோப்பாவின் பிளவு மிகத் தெளிவாக தெரிந்தது ஜெர்மனியில்தான். போருக்கு பின் ஜெர்மனி 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இறுதியில் 2 நாடுகளாக உடைந்தது. மேற்கு ஜெர்மனி எஃப்ஆர்ஜி ஜனநாயக நாடு அமெரிக்காவுடன் இணைந்தது. கிழக்கு ஜெர்மனி ஜிடிஆர் கம்யூனிச நாடு ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இதன் உச்சக்கட்டமாக பெர்லின் சுவர் பெர்லின் வால் கட்டப்பட்டு மக்கள் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் செல்ல முடியாதவாறு தடுக்கப்பட்டனர். இராணுவ மற்றும் பொருளாதார பிளவு. இந்த பிளவு வெறும் நிலவரைபடத்தில் மட்டும் இல்லை, அது இராணுவ ரீதியாகவும் நிறுவனமயமாக்கப்பட்டது. இராணுவ கூட்டணிகள். மேற்கத்திய நாடுகள் தங்களை பாதுகாக்க நேட்டோ என்ற அமைப்பை உருவாக்கின. இதற்கு பதிலடியாக கிழக்கு நாடுகள் வார்சா ஒப்பந்தம் வார்சோ பாக்ட் என்ற அமைப்பை உருவாக்கின. பொருளாதார உதவி. மேற்கு ஐரோப்பாவை மீண்டும் கட்டியெழுப்ப அமெரிக்கா மார்ஷல் திட்டம் மார்ஷல் பிளான் மூலம் நிதியுதவி அளித்தது. இதை எதிர்த்து ரஷ்யா கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்காக மோலோடோவ் திட்டம் மோலோடோவ் பிளான் மற்றும் COMECON அமைப்பை உருவாக்கியது. அரசியல் விளைவுகள் பொலிட்டிக்கல் கான்சிக்வன்சஸ். இறையாண்மை இழப்பு. கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் போலந்து ஹங்கேரி போன்றவை பெயரளவில் சுதந்திர நாடுகளாக இருந்தாலும் உண்மையில் அவை சோவியத் யூனியனின் செயற்கைக்கோள் அரசுகளாக சாட்டலைட் ஸ்டேட்ஸ் இருந்தன. மாஸ்கோவின் உத்தரவுப்படியே அவை இயங்கின. பனிப்போர் பதற்றம். இந்த 2 ஐரோப்பாக்களுக்கும் இடையே எந்த வர்த்தகமும் கலாச்சார தொடர்பும் இருக்கவில்லை. ஒருவரை ஒருவர் சந்தேகக் கண்ணோடு பார்த்து கொண்டிருந்தனர். முடிவுரை. 2ஆம் உலகப் போரினால் ஏற்பட்ட இந்த பிளவு 1945 1990களின் முற்பகுதி வரை பெர்லின் சுவர் இடிக்கப்படும் வரை நீடித்தது. இது ஐரோப்பிய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய வடுவாகும். இந்த காலகட்டத்தில் உருவான நேட்டோ அமைப்பு இன்றும் செயல்பட்டு வருவது அந்த பிளவின் தாக்கத்தை நினைவூட்டுகிறது. One of the most important consequences of the Second World War was the division of Europe, Eastern and Western. 2ஆம் உலகப் போரின் மிக முக்கியமான தாக்கங்களில் விளைவுகளில் ஒன்று கிழக்கு மற்றும் மேற்கு ஐரோப்பாவின் பிளவு ஆகும். The division of Europe after World War II was a significant consequence of the war and the emerging Cold War. ஐரோப்பாவின் பிளவு 2ஆம் உலகப் போருக்குப் பிறகு போர் மற்றும் வளர்ந்து வரும் பனிப்போரின் குறிப்பிடத்தக்க விளைவாகும். Causes of division. பிரிவினைக்கான காரணங்கள். Ideological differences. The Soviet Union promoted communism in the East. The US and its allies supported democracy and capitalism in the West. கருத்தியல் வேறுபாடுகள். சோவியத் யூனியன் கிழக்கில் கம்யூனிசத்தை ஊக்குவித்தது. அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் மேற்கில் ஜனநாயகத்தையும் முதலாளித்துவத்தையும் ஆதரித்தன. ஈஸ்டர்ன் யூரோப். கிழக்கு ஐரோப்பா. Soviet influence. Eastern Europe came under the influence of the Soviet Union. Communist governments were established in countries such as Poland, Hungary, and Czechoslovakia. சோவியத் செல்வாக்கு. கிழக்கு ஐரோப்பா சோவியத் யூனியனின் செல்வாக்கின் கீழ் வந்தது. போலந்து, ஹங்கேரி மற்றும் செக்கோஸ்லோவாக்கியா போன்ற நாடுகளில் கம்யூனிச அரசாங்கங்கள் நிறுவப்பட்டன. Satellite states. These countries became known as Soviet satellite states, with limited independence and closely aligned with Soviet interests. செயற்கைக்கோள் நாடுகள். இந்த நாடுகள் சோவியத் செயற்கைக்கோள் நாடுகள் என்று அறியப்பட்டன, வரையறுக்கப்பட்ட சுதந்திரம் மற்றும் சோவியத் நலன்களுடன் நெருக்கமாக இணைந்தன. வெஸ்டர்ன் யூரோப். மேற்கு ஐரோப்பா. US influence. Western Europe was influenced by the United States. Countries such as the United Kingdom, France, and West Germany aligned themselves with the Western Bloc. அமெரிக்க செல்வாக்கு. மேற்கு ஐரோப்பா அமெரிக்காவால் பாதிக்கப்பட்டது.
யுகே, பிரான்ஸ் மற்றும் மேற்கு ஜெர்மனி போன்ற நாடுகள் மேற்கத்திய கூட்டணியுடன் தங்களை இணைத்துக் கொண்டன. Economic integration. Western Europe began to integrate economically, with the establishment of the European Coal and Steel Community (ECSC) in 1951 and the European Economic Community (EEC) in 1957. பொருளாதார ஒருங்கிணைப்பு. 1951 ஆண்டில் ஐரோப்பிய நிலக்கரி மற்றும் எஃகு சமூகம் (ECSC) மற்றும் 1957 ஆண்டில் ஐரோப்பிய பொருளாதார சமூகம் (EEC) நிறுவப்பட்டதன் மூலம் மேற்கு ஐரோப்பா பொருளாதார ரீதியாக ஒருங்கிணைக்கத் தொடங்கியது. Division and its consequences. பிரிவும் அதன் விளைவுகளும். Cold War tensions. The division of Europe contributed to the increased Cold War tensions and engaged in proxy wars. பனிப்போர் பதட்டங்கள். ஐரோப்பாவின் பிளவு அதிகரித்த பனிப்போர் பதட்டங்களுக்கு பங்களித்தது மற்றும் மறைமுக போர்களில் ஈடுபட்டது. Limited contact. The division of Europe limited contact between people on both sides, with strict border controls and limited travel opportunities. வரையறுக்கப்பட்ட தொடர்பு. ஐரோப்பாவின் பிளவு இரு தரப்பிலும் உள்ள மக்களுக்கு இடையேயான தொடர்பை கட்டுப்படுத்தியது. கடுமையான எல்லை கட்டுப்பாடுகள் மற்றும் வரையறுக்கப்பட்ட பயண வாய்ப்புகள். Key events. முக்கிய நிகழ்வுகள். யால்டா கான்ஃபரன்ஸ் 1945. The Yalta Conference marked the beginning of the division of Europe. It led to the Cold War. யால்டா மாநாடு 1945. யால்டா மாநாடு ஐரோப்பாவின் பிரிவினையின் தொடக்கத்தை குறித்தது. இது பனிப்போருக்கு வழிவகுத்தது. The Yalta Conference February 1945 was a meeting between the leaders of the Allied powers Franklin D. Roosevelt USA, Winston Churchill UK, and Joseph Stalin USSR to discuss the post-war reorganization of Europe. At this conference, the Allies agreed on the division of Germany and the establishment of the United Nations. யால்டா மாநாடு பிப்ரவரி 1945 என்பது ஐரோப்பாவின் போருக்கு பிந்தைய மறுசீரமைப்பு குறித்து விவாதிக்க நேச நாடுகளான பிராங்க்லின் டி. ரூஸ்வெல்ட் அமெரிக்கா, வின்ஸ்டன் சர்ச்சில் யுகே மற்றும் ஜோசப் ஸ்டாலின் USSR ஆகியோருக்கு இடையேயான ஒரு சந்திப்பாகும். இந்த மாநாட்டில் நேச நாடுகள் ஜெர்மனியை பிரிப்பதற்கும் ஐக்கிய நாடுகள் சபையை நிறுவுவதற்கும் ஒப்புக்கொண்டன. Potsdam Conference 1945. The Potsdam Conference July-August 1945 was held after Germany's surrender, attended by Harry S. Truman USA, Joseph Stalin USSR, and Winston Churchill, Clement Attlee UK. The main aim was to decide how to administer defeated Germany and discuss post-war arrangements in Europe. ஜெர்மனியின் சரணடைதலுக்கு பிறகு போட்ஸ்டாம் மாநாடு ஜூலை-ஆகஸ்ட் 1945 நடைபெற்றது. இதில் ஹாரி எஸ். ட்ரூமன் அமெரிக்கா, ஜோசப் ஸ்டாலின் USSR மற்றும் வின்ஸ்டன் சர்ச்சில், கிளெமெண்ட் அட்லி யுகே ஆகியோர் கலந்து கொண்டனர். தோற்கடிக்கப்பட்ட ஜெர்மனியை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதை முடிவு செய்வதும் ஐரோப்பாவில் போருக்கு பிந்தைய ஏற்பாடுகளை பற்றி விவாதிப்பதும் முக்கிய நோக்கமாக இருந்தது. However, serious disagreements emerged between the United States and the Soviet Union over the division of Germany. While the US wanted free elections and democratic governments, the Soviet Union sought to establish communist regimes in its occupied territories. These differences divided Europe into two ideological blocs, the Communist East and the Capitalist West. இருப்பினும் ஜெர்மனியை பிரிப்பது தொடர்பாக அமெரிக்காவிற்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையே கடுமையான கருத்து வேறுபாடுகள் எழுந்தன. அமெரிக்கா சுதந்திரமான தேர்தல்களையும் ஜனநாயக அரசாங்கங்களையும் விரும்பிய அதே வேளையில் சோவியத் யூனியன் அதன் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் கம்யூனிச ஆட்சிகளை நிறுவ முயன்றது. இந்த வேறுபாடுகள் ஐரோப்பாவை இரண்டு சித்தாந்த முகாம்களாக கம்யூனிஸ்ட் கிழக்கு மற்றும் முதலாளித்துவ மேற்கு பிரித்தன. பெர்லின் பிளாக்கேட் அண்ட் ஏர்லாஃப்ட் 1948 முதல் 1949 வரை. The Berlin blockade and airlift highlighted the division of Europe, with the Soviet Union attempting to starve West Berlin into submission and the United States and its allies responding with a massive airlift,
பெர்லின் முற்றுகை மற்றும் விமான போக்குவரத்து 1948 முதல் 1949 வரை. பெர்லின் முற்றுகை மற்றும் விமான போக்குவரத்து ஐரோப்பாவின் பிரிவினையை எடுத்துக் காட்டுகிறது. சோவியத் யூனியன் மேற்கு பெர்லினை அடிபணிய வைக்க முயன்றது. அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் ஒரு பெரிய விமான போக்குவரத்து மூலம் பதிலளித்தன. After World War II, Germany was divided into 4 zones controlled by the United States, Britain, France, and the Soviet Union. The capital city Berlin, though deep inside the Soviet zone, was also divided into 4 parts. இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு ஜெர்மனி 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், சோவியத் யூனியன் ஆகியவை ஒவ்வொன்றாக கட்டுப்படுத்தின. பெர்லின் நகரமும் சோவியத் பகுதியின் உள்ளே இருந்தாலும் அது கூட 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. In 1948, the Soviet Union tried to take full control of Berlin by blocking all road, rail, and canal routes connecting West Berlin controlled by the Western Allies with West Germany. This meant that people in West Berlin could not get food, fuel, or other supplies. In response, the United States and Britain organized the Berlin Airlift. They flew thousands of planes into West Berlin every day to deliver food, coal, and medicines. 1948 இல் சோவியத் யூனியன் மேற்கு பெர்லினை கைப்பற்ற முயற்சித்தது. அதற்காக அவர்கள் சாலைகள், ரயில்கள், கால்வாய்கள் அனைத்தையும் முடக்கி மேற்கு பெர்லினுக்கு உணவு மற்றும் பொருட்களை அனுப்புவதை தடுத்தனர். இதற்கு பதிலாக அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து இணைந்து பெர்லின் ஏர்லிஃப்ட் பெர்லின் ஏர்லாஃப்ட் என்ற திட்டத்தை தொடங்கின. அவர்கள் விமானங்களின் மூலம் உணவு, எரிபொருள், மருந்துகள் ஆகியவற்றை தினமும் பெர்லினுக்கு அனுப்பினர். For almost 11 months, the airlift continued, keeping the people of West Berlin alive. Finally, in May 1949, the Soviet Union ended the blockade. This event increased tensions between the Western powers and the Soviet Union, marking one of the first major conflicts of the Cold War. 11 மாதங்கள் இந்த முயற்சி தொடர்ந்து மே 1949 இல் சோவியத் யூனியன் தடை முடித்தது. இந்த சம்பவம் குளிர்போரின் கோல்ட் வார் முதல் முக்கியமான மோதலாக கருதப்படுகிறது. Construction of the Berlin Wall 1961 by the late 1950s, millions of people from East Berlin and East Germany were escaping to West Berlin, seeking freedom and better living conditions. To stop this, East German government with Soviet support built a wall around West Berlin. பெர்லின் சுவரின் கட்டுமானம் 1961 முதல் 1950களின் பிற்பகுதியில் கிழக்கு பெர்லின் மற்றும் கிழக்கு ஜெர்மனியிலிருந்து மில்லியன் கணக்கான மக்கள் சுதந்திரம் மற்றும் சிறந்த வாழ்க்கை நிலைமைகளை தேடி மேற்கு பெர்லினுக்கு தப்பிச் சென்றனர். இதை தடுக்க கிழக்கு ஜெர்மன் அரசாங்கம் சோவியத் ஆதரவுடன் மேற்கு பெர்லினைச் சுற்றி ஒரு சுவரை கட்டியது. The Berlin Wall became a symbol of the Cold War, represented the division between communism and democracy. The wall stood for 28 years until it was finally torn down in 1989, marked the end of the Cold War and the reunification of Germany. பெர்லின் சுவர் பனிப்போரின் அடையாளமாக மாறியது, கம்யூனிசத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையிலான பிளவை குறித்தது. இந்தச் சுவர் 28 ஆண்டுகள் நீடித்தது, இறுதியாக 1989 இல் இடிக்கப்பட்டது. இது பனிப்போரின் முடிவையும் ஜெர்மனியின் மறு ஒருங்கிணைப்பையும் குறிக்கிறது. Impact of division பிரிவின் தாக்கம். Cold War tensions. The division contributed to decades of Cold War tensions, marked by proxy wars, espionage, and nuclear threats. பனிப்போர் பதட்டங்கள். இந்த பிரிவு பல தசாப்தங்களாக பனிப்போர் பதட்டங்களுக்கு பங்களித்தது, அவை மறைமுகப் போர்கள், உளவு பார்த்தல் மற்றும் அணுசக்தி அச்சுறுத்தல்களால் குறிக்கப்பட்டன. Economic disparities. The economic systems in the East and West diverged significantly, with Western Europe experiencing rapid economic growth and Eastern Europe facing stagnation under central planning. பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள். கிழக்கு மற்றும் மேற்கில் உள்ள பொருளாதார அமைப்புகள் கணிசமாக வேறுபட்டன. மேற்கு ஐரோப்பா விரைவான பொருளாதார வளர்ச்சியை அனுபவித்தது மற்றும் கிழக்கு ஐரோப்பா மத்திய திட்டமிடலின் கீழ் தேக்க நிலையை எதிர்கொண்டது.
இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய சூழ்நிலையில் போரில் இருந்த நண்பர்கள் அமைதியில் நண்பர்களாக இருக்கவில்லை. உங்கள் ஆய்வு காலத்தில் இந்த கண்ணோட்டத்தின் உண்மையை ஆராயுங்கள். இரண்டாம் உலகப் போரின் போது போர்க்களத்தில் நண்பர்களாக இருந்தவர்கள் அமைதி காலத்தில் நண்பர்களாக தொடரவில்லை என்ற இந்த கூற்று வரலாற்று ரீதியாக 100% உண்மையானது. உண்மையில் அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் சோவியத் யூனியன், ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான கூட்டணி ஒரு வசதிக்கான திருமணம், மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் போன்றது. அவர்களுக்குள் இருந்த ஒற்றுமைக்கு ஒரே ஒரு காரணம்தான் இருந்தது: அடால்ஃப் ஹிட்லர். பொது எதிரியான ஹிட்லர் வீழ்ந்தவுடனேயே அந்த கூட்டணி ஏன் உடைந்தது என்பதற்கான காரணங்களை விரிவாக ஆராயலாம். எதிரியின் எதிரி நண்பன், enemy of my enemy is my friend. போரின் போது முதலாளித்துவ நாடுகளான அமெரிக்காவும் பிரிட்டனும் கம்யூனிச நாடான சோவியத் யூனியனும் இணைந்ததற்கு ஒரே காரணம் நாசி ஜெர்மனியை தனியாக வீழ்த்த முடியாது என்பதுதான். வின்ஸ்டன் சர்ச்சில் ஒருமுறை கூறினார், ஹிட்லர் நரகத்தின் மீது படையெடுத்தால் நான் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் சாத்தானுக்கு ஆதரவாக கூட பேசுவேன். இது அவர்களின் கூட்டணியின் தன்மையை விளக்குகிறது. நட்புக்காக அல்ல, தேவைக்காகவே இணைந்தனர். அடிப்படை சித்தாந்த முரண்பாடு, ஐடியாலஜிக்கல் கான்ஃப்ளிக்ட். இவர்கள் அடிப்படையில் எண்ணெய் மற்றும் தண்ணீர் போன்றவர்கள். மேற்குலகம் அமெரிக்கா, பிரிட்டன் தாராளவாத ஜனநாயகம், முதலாளித்துவம் மற்றும் தனிநபர் சுதந்திரத்தை நம்பின. கிழக்கு சோவியத் யூனியன் ஒரே கட்சி ஆட்சி, கம்யூனிசம் மற்றும் அரசு கட்டுப்பாட்டை நம்பியது. போர் என்ற பொதுவான ஆபத்து நீங்கியதும் இந்த அடிப்படை வேறுபாடுகள் பூதாகரமாக வெடித்தன. சந்தேகத்தின் விதைகள், சீட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரஸ்ட். போர் நடந்து கொண்டிருக்கும் போதே இவர்களுக்குள் ஆழமான சந்தேகம் இருந்தது. இரண்டாம் முனை தாக்குதல், செகண்ட் ஃப்ரண்ட், ஜெர்மனிக்கு எதிராக மேற்கு பக்கத்திலிருந்து போரை தொடங்கும்படி ஸ்டாலின் பல ஆண்டுகளாக வற்புறுத்தினார். ஆனால் அமெரிக்காவும் பிரிட்டனும் அதை தாமதப்படுத்தின. ரஷ்யா பலவீனமடையட்டும் என்று இவர்கள் காத்திருக்கிறார்கள் என்று ஸ்டாலின் சந்தேகப்பட்டார். அணுகுண்டு ரகசியம். அமெரிக்கா அணுகுண்டை கண்டுபிடித்த விஷயத்தை தனது கூட்டாளியான ரஷ்யாவிடம் கடைசி வரை சொல்லவில்லை. இது ஸ்டாலினுக்கு பெரும் கோபத்தையும் அவநம்பிக்கையையும் ஏற்படுத்தியது. போருக்கு பிந்தைய ஐரோப்பாவின் நிலை பவர் வாக்யூம். போர் முடிந்ததும் ஐரோப்பாவை யார் கட்டுப்படுத்துவது என்ற போட்டி தொடங்கியது. பாதுகாப்பு மண்டலம். ரஷ்யா கடந்த காலங்களில் பலமுறை மேற்கிலிருந்து தாக்கப்பட்டதால் நெப்போலியன், ஹிட்லர் தனக்கும் ஜெர்மனிக்கும் இடையில் ஒரு பாதுகாப்பு மண்டலம், பஃபர் ஜோன் இருக்க வேண்டும் என்று விரும்பியது. இதற்காக கிழக்கு ஐரோப்பிய நாடுகளை போலந்து, ஹங்கேரி ஸ்டாலின் ஆக்கிரமித்தார். இதை அமெரிக்காவும் பிரிட்டனும் கம்யூனிச ஆக்கிரமிப்பு என்று பார்த்தன. ஒரு சர்வாதிகாரியை ஹிட்லர் வீழ்த்திவிட்டு இன்னொரு சர்வாதிகாரியிடம் ஸ்டாலின் ஐரோப்பாவை கொடுக்க மாட்டோம் என்று அவர்கள் நினைத்தனர். யால்டா மற்றும் போட்ஸ்டாம் மாநாடுகள். போரின் இறுதியில் நடந்த இந்த மாநாடுகளிலேயே விரிசல் வெளிப்படையாக தெரிந்தது. போலந்தில் சுதந்திரமான தேர்தல் நடத்தப்படும் என்று ஸ்டாலின் வாக்களித்தார், ஆனால் அதை மீறினார். ஜெர்மனியை எப்படி பிரிப்பது என்பதில் கடும் விவாதம் ஏற்பட்டது. முடிவுரை. எனவே போர் முடிந்தவுடன் பெரும் கூட்டணி, கிராண்ட் அலையன்ஸ் உடைந்தது தவிர்க்க முடியாதது. ஹிட்லர் என்ற பசை க்ளூ காய்ந்து போனவுடன் அந்த கூட்டணி தானாகவே உதிர்ந்து விழுந்தது. போர்க்களத்தில் நண்பர்களாக கைகுலுக்கியவர்கள் அமைதி திரும்பியதும் ஒருவரை ஒருவர் சந்தேக கண்ணோடு பார்க்கும் எதிரிகளாக மாறினர். இதுவே பனிப்போர், கோல்ட் வார் என்னும் நீண்ட கால பகைக்கு வழிவகுத்தது. In the post-Second World War scenario, friends in war did not remain friends in peace. Examine the truth of this view in the period of your study. இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய சூழ்நிலையில் போரில் இருந்த நண்பர்கள் அமைதியில் நண்பர்களாக இருக்கவில்லை. உங்கள் ஆய்வு காலத்தில் இந்த கண்ணோட்டத்தின் உண்மையை ஆராயுங்கள். The post-Second World War scenario really saw a significant shift in relationships among wartime allies, particularly between the United States and the Soviet Union. During the war, these two superpowers collaborated to defeat the Axis powers,
but their differences in ideology and interests soon led to a bitter Cold War. இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய சூழ்நிலையில் போர்க்கால நட்பு நாடுகளிடையே, குறிப்பாக அமெரிக்காவிற்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையிலான உறவுகளில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டது. போரின் போது இந்த இரண்டு வல்லரசுகளும் அச்சு சக்திகளை தோற்கடிக்க ஒத்துழைத்தன, ஆனால் அவர்களின் சித்தாந்தம் மற்றும் நலன்களில் உள்ள வேறுபாடுகள் விரைவில் ஒரு கடுமையான பனிப்போருக்கு வழிவகுத்தன. Key factors contributing to the breakdown. முறிவுக்கு பங்களிக்கும் முக்கிய காரணிகள்: ideological differences. The capitalist United States and the communist Soviet Union had fundamentally different ideologies. It led to a clash of interests and values. சித்தாந்த வேறுபாடுகள். முதலாளித்துவ அமெரிக்காவும் கம்யூனிச சோவியத் யூனியனும் அடிப்படையில் வேறுபட்ட சித்தாந்தங்களை கொண்டிருந்தன. இது நலன்கள் மற்றும் மதிப்புகளின் மோதலுக்கு வழிவகுத்தது. Post-war reorganization. The aftermath of World War II saw a power vacuum in Europe. Both superpowers wanted to fill it with their respective ideologies and government systems. போருக்கு பிந்தைய மறுசீரமைப்பு. இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு ஐரோப்பாவில் ஒரு அதிகார வெற்றிடத்தை கண்டது. அதை இரு வல்லரசுகளும் தங்கள் சித்தாந்தங்கள் மற்றும் அரசாங்க அமைப்புகளால் நிரப்ப முயன்றன. Mistrust and suspicion. The wartime alliance was based on a common enemy, but once the enemy was defeated, the underlying mistrust and suspicion between the two superpowers reflected. அவநம்பிக்கை மற்றும் சந்தேகம். போர்க்கால கூட்டணி ஒரு பொதுவான எதிரியை அடிப்படையாக கொண்டது, ஆனால் எதிரி தோற்கடிக்கப்பட்டவுடன் இரண்டு வல்லரசுகளுக்கிடையேயான அடிப்படை அவநம்பிக்கை மற்றும் சந்தேகம் மீண்டும் வெளிப்பட்டது. Major events highlighting the breakdown. முறிவை எடுத்துக்காட்டும் முக்கிய நிகழ்வுகள். Potsdam Conference. The conference marked a significant turning point in the relationship between the United States and the Soviet Union, with disagreements over post-war reorganization and security. போட்ஸ்டாம் மாநாடு. போருக்கு பிந்தைய மறுசீரமைப்பு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான கருத்து வேறுபாடுகளுடன் அமெரிக்காவிற்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையிலான உறவில் இந்த மாநாடு ஒரு குறிப்பிடத்தக்க திருப்புமுனையை குறித்தது. Truman Doctrine and Marshall Plan. After World War II, the Soviet Union began to spread communism in Eastern Europe and other parts of the world. To stop this expansion, U.S. President Harry S. Truman announced the Truman Doctrine in 1947. ட்ரூமன் கோட்பாடு மற்றும் மார்ஷல் திட்டம். இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு சோவியத் யூனியன் கிழக்கு ஐரோப்பாவிலும் உலகின் பிற பகுதிகளிலும் கம்யூனிசத்தை பரப்பத் தொடங்கியது. இந்த விரிவாக்கத்தை தடுக்க அமெரிக்க ஜனாதிபதி ஹாரி எஸ். ட்ரூமன் 1947 ட்ரூமன் கோட்பாட்டை அறிவித்தார். According to this policy, the United States would politically and militarily support countries threatened by communism, particularly Greece and Turkey. இந்த கொள்கையின்படி கம்யூனிசத்தின் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் நாடுகளை அமெரிக்கா அரசியல் மற்றும் இராணுவ ரீதியாக ஆதரிக்கும் என்று கூறப்பட்டது. குறிப்பாக கிரீஸ் மற்றும் துருக்கி நாடுகள். The United States' decision to provide economic and military aid to countries threatened by communism further exacerbated tensions with the Soviet Union. கம்யூனிசத்தால் அச்சுறுத்தப்பட்ட நாடுகளுக்கு பொருளாதார மற்றும் இராணுவ உதவிகளை வழங்க அமெரிக்காவின் முடிவு சோவியத் யூனியனுடனான பதட்டங்களை மேலும் அதிகரித்தது. Formation of NATO and Warsaw Pact. The creation of these two military alliances solidified the division of Europe into Eastern and Western blocs. நேட்டோ மற்றும் வார்சா ஒப்பந்தத்தின் உருவாக்கம். இந்த இரண்டு இராணுவ கூட்டணிகளின் உருவாக்கம் ஐரோப்பாவை கிழக்கு மற்றும் மேற்கு முகாம்களாக பிரிப்பதை உறுதிப்படுத்தியது. Formation of NATO North Atlantic Treaty Organization 1949. It was a military alliance between the United States, Canada, and Western European nations like the United Kingdom, France, Belgium, Netherlands, and Italy. The main principle of NATO was collective security. If one member nation was attacked, all other members would defend it. நேட்டோ வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு உருவாக்கம் 1949. இது அமெரிக்கா, கனடா மற்றும் மேற்கு ஐரோப்பிய நாடுகளான
ஐக்கிய இராச்சியம், பிரான்ஸ், பெல்ஜியம், நெதர்லாந்து மற்றும் இத்தாலி ஆகியவற்றுக்கு இடையேயான ஒரு இராணுவ கூட்டணியாகும். நேட்டோவின் முக்கிய கொள்கை கூட்டு பாதுகாப்பு. ஒரு உறுப்பு நாடு தாக்கப்பட்டால் மற்ற அனைத்து உறுப்பினர்களும் அதை பாதுகாப்பார்கள். Formation of the Warsaw Pact 1955. It included the Soviet Union, East Germany, Poland, Hungary, Romania, Bulgaria, Czechoslovakia, and Albania. The main principle is to protect communist nations and counter NATO's influence in Europe. வார்சா ஒப்பந்தத்தின் உருவாக்கம் 1955. இது சோவியத் யூனியன், கிழக்கு ஜெர்மனி, போலந்து, ஹங்கேரி, ருமேனியா, பல்கேரியா, செக்கோஸ்லோவாக்கியா மற்றும் அல்பேனியா ஆகியவற்றை உள்ளடக்கியது. கம்யூனிச நாடுகளை பாதுகாப்பதும் ஐரோப்பாவில் நேட்டோவின் செல்வாக்கை எதிர்ப்பதும் முக்கிய கொள்கையாகும். Consequences of the breakdown. முறிவின் விளைவுகள். Cold War rivalry. The breakdown of the wartime alliance led to a prolonged period of Cold War rivalry, marked by proxy wars, espionage, and nuclear arms racing. பனிப்போர் போட்டி, போர்க்கால கூட்டணியின் முறிவு, மறைமுக போர்கள், உளவு பார்த்தல் மற்றும் அணு ஆயுத போட்டி ஆகியவற்றால் குறிக்கப்பட்ட பனிப்போர் போட்டியின் நீடித்த காலத்திற்கு வழிவகுத்தது. Division of Europe. The Iron Curtain symbolized the physical and ideological division of Europe. The Soviet Union dominated Eastern Europe and the United States influenced Western Europe. ஐரோப்பாவின் பிளவு, இரும்புத்திரை ஐரோப்பாவின் உடல் மற்றும் சித்தாந்த பிரிவை குறிக்கிறது. சோவியத் யூனியன் கிழக்கு ஐரோப்பாவில் ஆதிக்கம் செலுத்தியது மற்றும் அமெரிக்கா மேற்கு ஐரோப்பாவில் செல்வாக்கு செலுத்தியது. Global impact. The Cold War had long-term consequences, influenced international relations, global security, and the course of world history. உலகளாவிய தாக்கம். பனிப்போர் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தியது. சர்வதேச உறவுகள், உலகளாவிய பாதுகாப்பு மற்றும் உலக வரலாற்றின் போக்கை பாதித்தது. மூன்றாம் உலக நாடுகள் தோன்றுவதற்கு வழிவகுத்த சூழ்நிலைகளை விளக்கி உலக விவகாரங்களில் அதன் தாக்கத்தை பகுப்பாய்வு செய்யுங்கள். இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய உலக அரசியலில் மூன்றாம் உலக நாடுகள், Third World Countries என்ற தொகுதியின் எழுச்சி மிக முக்கியமான திருப்பமாகும். இது அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் ஆகிய இரு பெரும் சக்திகளின் ஆதிக்கத்திற்கு மாற்றாக உருவான ஒரு சக்தியாகும். இவை தோன்றுவதற்கு வழிவகுத்த சூழ்நிலைகளையும் உலக அரசியலில் அவற்றின் தாக்கத்தையும் விரிவாக பார்க்கலாம். பகுதி 1. மூன்றாம் உலக நாடுகள் தோன்ற வழிவகுத்த சூழ்நிலைகள். இரண்டாம் உலகப் போர் முடிந்து பனிப்போர் கோல்ட் வார் தொடங்கிய காலகட்டத்தில் இந்த நாடுகள் 3 முக்கிய காரணிகளால் உருவாயின. காலனித்துவ நீக்கம், டீகாலனைசேஷன், இதுவே முதன்மையான காரணம். போர் முடிந்ததும் பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய வல்லரசுகள் வலுவிழந்தன. ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்காவில் இருந்த பல நாடுகள், இந்தியா, இந்தோனேசியா, எகிப்து போன்றவை சுதந்திரம் பெற்றன. புதிதாகச் சுதந்திரம் பெற்ற இந்த நாடுகள் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பலவீனமாக இருந்தன. பனிப்போர் பிளவு, கோல்ட் வார் டிவைட், உலகம் 2 முகாம்களாக பிரிந்து நின்றது. முதல் உலகம், ஃபர்ஸ்ட் வேர்ல்ட், அமெரிக்கா தலைமையிலான முதலாளித்துவ நாடுகள், மேற்கு ஐரோப்பா, ஜப்பான் போன்றவை. இரண்டாம் உலகம், செகண்ட் வேர்ல்ட், சோவியத் யூனியன் தலைமையிலான கம்யூனிச நாடுகள், கிழக்கு ஐரோப்பா, சீனா போன்றவை. புதிதாகச் சுதந்திரம் பெற்ற நாடுகள் இந்த 2 முகாம்களிலும் சேர விரும்பவில்லை. அவ்வாறு சேர்வது தங்களின் புதிய சுதந்திரத்தை அடகு வைப்பது போலாகும் என்று அவை கருதின. எனவே அவை தனித்து நிற்க முடிவு செய்தன. இதுவே மூன்றாம் உலகம் எனப்பட்டது. பொருளாதார தேவைகள். இந்த நாடுகள் அனைத்தும் ஏழ்மையிலும் வளர்ச்சியின்மையிலும் சிக்கியிருந்தன. ஆயுதப் போட்டியில் ஆர்ம்ஸ் ரேஸ் ஈடுபடுவதை விட வறுமையை ஒழிப்பதும் பொருளாதாரத்தை வளர்ப்பதுமே இவற்றின் உடனடி தேவையாக இருந்தது. பகுதி 2. உலக விவகாரங்களில் மூன்றாம் உலக நாடுகளின் தாக்கம். இந்த நாடுகள் பலவீனமான பொருளாதாரத்தை கொண்டிருந்தாலும் அரசியல் ரீதியாக உலக அரங்கில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. அணிசேரா இயக்கத்தின் தோற்றம், ரைஸ் ஆஃப் நான் அலைன்ட் மூவ்மெண்ட். மூன்றாம் உலக நாடுகளின் அரசியல் வடிவமே அணிசேரா இயக்கம் ஆகும்.
1955 இல் இந்தோனேசியாவில் நடந்த பாண்டம் மாநாடு பாண்டோங் கான்ஃபரன்ஸ் மற்றும் 1961 இல் பெல்கிரேட்டில் நடந்த உச்சிமாநாடு ஆகியவை முக்கிய மைல்கற்கள். ஜவஹர்லால் நேரு இந்தியா, டிட்டோ யுகோஸ்லாவியா, நாசர் எகிப்து போன்ற தலைவர்கள் நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை என்ற வலுவான செய்தியை உலகுக்குச் சொன்னார்கள். ஐ.நா. சபையில் ஆதிக்கம் வாய்சிந்தியான் ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த நாடுகளின் எண்ணிக்கை அதிகமானதால் வாக்கெடுப்பில் முடிவுகளை தீர்மானிக்கும் சக்தியாக மாறின. அதுவரை ஐரோப்பிய பிரச்சினைகளை மட்டுமே விவாதித்து வந்த ஐ.நா. சபை வறுமை ஒழிப்பு, இனவெறி எதிர்ப்பு, அபார்டைட் மற்றும் காலனித்துவ ஒழிப்பு போன்ற விஷயங்களை கையில் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. புதிய பொருளாதார கோரிக்கைகள் இந்த நாடுகள் உலக பொருளாதார அமைப்பில் மாற்றம் கோரின. வளரும் நாடுகளுக்குச் சாதகமான வர்த்தக விதிகளையும் தொழில்நுட்ப பரிமாற்றத்தையும் வலியுறுத்தி புதிய சர்வதேச பொருளாதார ஒழுங்கு நியூ இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்டர் NIO வேண்டும் என்று குரல் கொடுத்தன. மறைமுக போர்க்களங்கள் ப்ராக்சி வார்ஸ் ஒரு எதிர்மறையான தாக்கம் என்னவென்றால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் நேரடியாக மோதாமல் இந்த மூன்றாம் உலக நாடுகளை தங்கள் போர்க்களங்களாக பயன்படுத்தின. கொரியா, வியட்நாம், ஆப்கானிஸ்தான் மற்றும் அங்கோலா போன்ற நாடுகளில் நடந்த போர்கள் வல்லரசுகளின் போட்டியால் மூன்றாம் உலக மண்ணில் நடந்த அழிவுகளாகும். முடிவுரை: மூன்றாம் உலகம் என்ற சொல் ஆரம்பத்தில் அரசியல் ரீதியாக அணிசேராமை பயன்படுத்தப்பட்டாலும் பிற்காலத்தில் அது பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நாடுகளை குறிக்கும் சொல்லாக மாறியது. இன்று பனிப்போர் முடிந்துவிட்டதால் இந்த தொகுதியை குளோபல் சவுத் தெற்கத்திய நாடுகள் என்று அழைக்கிறோம். இன்றைய சூழலில் இந்தியா போன்ற நாடுகள் இந்த தொகுதியின் தலைவர்களாக உயர்ந்து உலக பொருளாதாரத்தை வழிநடத்துகின்றன. Explain the circumstances leading to the emergence of Third World and analyze its impact on world affairs. மூன்றாம் உலக நாடுகள் தோன்றுவதற்கு வழிவகுத்த சூழ்நிலைகளை விளக்கி உலக விவகாரங்களில் அதன் தாக்கத்தை பகுப்பாய்வு செய்யுங்கள். After World War II, Asian and African countries gained independence. They did not join either side of the United States or the Soviet Union, but embraced a policy of autonomy and balance. This was called the Third World. இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் சுதந்திரம் பெற்றன. இவை அமெரிக்கா மற்றும் சோவியத் ஒன்றியம் ஆகிய இரு அணிகளிலும் சேராமல் தன்னாட்சி மற்றும் சமநிலை கொள்கையை தழுவின. இதுவே மூன்றாம் உலக நாடுகள் தேர்ட் வேர்ல்ட் என அழைக்கப்பட்டது. It's shaped by decolonization, Cold War dynamics, and the desire of newly independent countries to assert their sovereignty and follow their own developmental paths. இது காலனித்துவ நீக்கம், பனிப்போர் இயக்கவியல் மற்றும் புதிதாக சுதந்திரம் பெற்ற நாடுகள் தங்கள் இறையாண்மையை உறுதிப்படுத்தவும் தங்கள் சொந்த வளர்ச்சி பாதைகளை தொடரவும் விரும்பியதன் மூலம் உருவாக்கப்பட்டது. It created a new voice in world politics highlighting issues such as nuclear proliferation, economic justice, and South cooperation. இது உலக அரசியலில் புதிய குரலை உருவாக்கியது, அணுசக்தி விரிவாக்கம், பொருளாதார நீதி மற்றும் தெற்கு ஒத்துழைப்பு போன்ற பிரச்சினைகளை முன்னிலைப்படுத்தியது. Circumstances leading to emergence எழுச்சிக்கு வழிவகுக்கும் சூழ்நிலைகள். Decolonization. The collapse of colonial empire after World War II led to the independence of many Asian and African countries. European powers, weakened by the war, were forced to grant independence to their colonies. காலனித்துவ நீக்கம். இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு காலனித்துவ பேரரசுகளின் சரிவு பல ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளின் சுதந்திரத்திற்கு வழிவகுத்தது. போரினால் பலவீனமடைந்த ஐரோப்பிய சக்திகள் தங்கள் காலனிகளுக்கு சுதந்திரம் வழங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. Cold War context. The ideological rivalry between the United States and the Soviet Union created a bipolar world order. Newly independent nations wanted to maintain their independence and avoid alignment with either superpower. It led to the rise of the non-aligned movement NAM. பனிப்போர் சூழல் அமெரிக்காவிற்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையிலான சித்தாந்த போட்டி இருமுனை உலக ஒழுங்கை உருவாக்கியது.
புதிதாக சுதந்திரம் பெற்ற நாடுகள் தங்கள் சுதந்திரத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் எந்தவொரு வல்லரசுடனும் இணைவதை தவிர்க்கவும் முயன்றன. இது அணிசேரா இயக்கத்தின் நாம் எழுச்சிக்கு வழிவகுத்தது. Economic underdevelopment. Many third world countries faced severe economic challenges including poverty, underdevelopment, and dependency on primary commodities. பொருளாதார வளர்ச்சியின்மை, பல மூன்றாம் உலக நாடுகள் வறுமை, வளர்ச்சியின்மை மற்றும் முதன்மை பொருட்களின் மீதான சார்பு உள்ளிட்ட கடுமையான பொருளாதார சவால்களை எதிர்கொண்டன. Impact on world affairs. உலக விவகாரங்களில் தாக்கம். Reshaping global politics. The emergence of the third world fundamentally reshaped global politics, added a new dimension to international relations. Newly independent nations actively participated in shaping international policies, particularly through institutions like the United Nations. உலகளாவிய அரசியலை மறுவடிவமைத்தல். மூன்றாம் உலகத்தின் தோற்றம் உலக அரசியலை அடிப்படையில் மறுவடிவமைத்து சர்வதேச உறவுகளுக்கு ஒரு புதிய பரிமாணத்தைச் சேர்த்தது. புதிதாக சுதந்திரம் பெற்ற நாடுகள் சர்வதேச கொள்கைகளை வடிவமைப்பதில் தீவிரமாக பங்கேற்றன, குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபை போன்ற நிறுவனங்கள் மூலம். Shift in global power structure. The emergence of the Third World gradually redefined world politics from bipolarity towards multipolarity. உலகளாவிய அதிகார கட்டமைப்பில் மாற்றம். மூன்றாம் உலக நாடுகளின் தோற்றம் உலக அரசியலை இருமுனைத்தன்மையிலிருந்து பலமுனைத்தன்மையை நோக்கி படிப்படியாக மறுவரையறை செய்தது. Non-aligned movement. 1961. NAM provided a platform for third world countries to remain neutral in the Cold War and follow their own development paths. It promoted principles like sovereignty, territorial integrity, and peaceful coexistence. அணிசேரா இயக்கம். மூன்றாம் உலக நாடுகள் பனிப்போரில் நடுநிலை வகிக்கவும் தங்கள் சொந்த வளர்ச்சி பாதைகளை தொடரவும் நாம் ஒரு தளத்தை வழங்கியது. இது இறையாண்மை, பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் அமைதியான சகவாழ்வு போன்ற கொள்கைகளை ஊக்குவித்தது. Development challenges. Third world countries experimented with various economic models, including import substitution, industrialization, state-led development, and market liberalization. However, many struggled with corruption, weak governance, and external debt. வளர்ச்சி சவால்கள். மூன்றாம் உலக நாடுகள் இறக்குமதி மாற்று தொழில்மயமாக்கல், அரசு தலைமையிலான வளர்ச்சி மற்றும் சந்தை தாராளமயமாக்கல் உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார மாதிரிகளை பரிசோதித்தன. இருப்பினும் பலர் ஊழல், பலவீனமான நிர்வாகம் மற்றும் வெளிப்புற கடனுடன் போராடினர். Proxy conflicts and superpower interventions. The Cold War rivalry between the United States and the Soviet Union often led to proxy conflicts and superpower interventions in third world countries. It exacerbated instability and internal conflicts. மறைமுக மோதல்கள் மற்றும் வல்லரசு தலையீடுகள். அமெரிக்காவிற்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையிலான பனிப்போர் போட்டி பெரும்பாலும் மூன்றாம் உலக நாடுகளில் மறைமுக மோதல்கள் மற்றும் வல்லரசு தலையீடுகளுக்கு வழிவகுத்தது. இது உறுதியற்ற தன்மை மற்றும் உள்மோதல்களை அதிகரித்தது. Legacy of the Third World. மூன்றாம் உலகத்தின் மரபு. Global South solidarity. The Third World concept has evolved, but the challenges faced by developing countries remain pertinent. The Global South continues to advocate for collective action on pressing global issues like climate change, trade imbalances, and public health crises. உலகளாவிய தெற்கு ஒற்றுமை. மூன்றாம் உலக கருத்து உருவாகியுள்ளது, ஆனால் வளரும் நாடுகள் எதிர்கொள்ளும் சவால்கள் இன்னும் பொருத்தமானவை. காலநிலை மாற்றம், வர்த்தக ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் பொது சுகாதார நெருக்கடிகள் போன்ற உலகளாவிய பிரச்சினைகளில் கூட்டு நடவடிக்கைக்கு உலகளாவிய தெற்கு தொடர்ந்து வாதிடுகிறது. New Third Worldism. Their essay call for a reinvention of Third Worldism, focusing on inclusivity, social justice, economic equity, and human rights. This movement aims to amplify marginalized voices and build a more equitable world order. புதிய மூன்றாம் உலகவாதம். உள்ளடக்கம், சமூக நீதி, பொருளாதார சமத்துவம் மற்றும் மனித உரிமைகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தி மூன்றாம் உலகவாதத்தை மீண்டும் கண்டுபிடிப்பதற்கான அழைப்பு உள்ளது.
இந்த இயக்கம் ஓரங்கட்டப்பட்ட குரல்களை பெருக்கி மிகவும் சமமான உலக ஒழுங்கை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. Conclusion. The rise of the Third World marked a significant transformation in international relations, promoting ideas of neutrality, peace, and collective development that continue to shape global diplomacy today. மூன்றாம் உலக நாடுகளின் எழுச்சி சர்வதேச உறவுகளில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறித்தது, நடுநிலைமை, அமைதி மற்றும் கூட்டு வளர்ச்சி பற்றிய கருத்துக்களை ஊக்குவித்தது. அவை இன்று உலகளாவிய இராஜதந்திரத்தை வடிவமைக்கின்றன.